ரோட்டரி பன்னாட்டு ரோட்டரியினுடைய இயக்குனர் ரோட்டரியன் விழுப்புரம் ஏகேஎஸ் முருகானந்தம் அவர்களை அழைக்கப்படுவதாக முதல் நிகழ்வு காலை அசிஸ்டன்ட் கவர்னர் ரோட்டரியன் பள்ளிவேல் அவர்கள். ரோட்டரி பிரார்த்தனை. எல்லோருக்கும் இறையருளை இமைப்படுத்த வல்லோனே, மனிதன் வாழ்வையும் நல்லோனே, ரோட்டரியின் குறிக்கோளை முன்னறிவால் பண்போடு வாக்கமின்றி கடைபிடிக்க வழிகாட்டும் பேரருளே, நன்றி பெருக்கோடு நாங்கள் உன்னை போற்றுகின்றோம். என்றும் குறிக்கோள் நன்றாய் கேட்கின்றோம். மனித மனம் அமைக்க நன்மைகளை நடப்பதற்கும் நாடெல்லாம் வாழ்வதற்கும் இனங்கடந்து மனங்கடந்து எல்லோரும் ஒன்றென்ற மனம் கொண்டு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழ்வதற்கும் தனிமனிதன் மட்டுமல்ல தாரணியில் வாழ்பவர்கள் இனிமையோடு நற்பழக்கம் எய்தி நின்று மகிழ்வதற்கும் அமைதியையும் பெறுவதற்கும் அன்பையும் நிலைப்பதற்கும் வல்லோனே எம்மோடு வருவாயே, எல்லோரும் எல்லாமும் நீ தருவாயே. ஜீவானந்தவர்களுக்கு நமது கரூர் ரோட்டரி சங்கம் தனது தண்ணீரில்லா சேவையை இந்த கரூர் மாவட்டத்திற்கு வழங்க ஆரம்பித்து 70 ஆண்டுகள் முடிந்து 71ஆம் ஆண்டை அடியெடுத்து வைத்துள்ளது. கரூரின் பெருமைமிகு அடையாளமான இந்த அருமையான அமைப்பின் 70வது தலைவராக இருப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். 1955ஆம் கரூரின் மாபெரும் தொழில் அடையாளம் விளங்கிய தலைவர் the business high court of Tamil Nadu in 1920 the great man of Karur Rotarian திரு எல்ஜி வரதராஜலு என்னும் மாபெரும் வணிக சக்கரவர்த்தியின் மனதில் தோன்றிய சேவை எண்ணம் கரூர் ரோட்டரி சங்கமாக உருவெடுத்துள்ளது. அகில உலகிலும் சேவை புரட்சி செய்து கொண்டிருந்த பன்னாட்டு ரோட்டரி சங்கத்தின் ஒரு அங்கமாய் இருந்திலும் அதுவும் தென்னாட்டின் மையமான கரூரில் நிலைநிறுத்தி அதன் தொழில் புரியும் கரூர் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என புனித நோக்கத்தோடு மேடதிரு ரோட்டரியன் எல்ஜி வரதராஜலு அவர்கள் சாசன தலைவராகவும் மேலை தாங்கு வழக்கறிஞர் ரோட்டரியன் வேதாந்தாச்சாரி அவர்களை செயலாளராகவும் கொண்டு 19/10/1955ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்டதுதான் கரூர் ரோட்டரி சங்கம். தன்னலமற்ற புனித நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்படும் எந்த ஒரு அமைப்பும் காலத்தை வென்று
அவர்களுக்கும் இச்சங்கத்திற்கு தனிப்பெரும் அடையாளங்கள். அவர்களின் கடந்த கால சாதனைகளையும் நிகழ்கால ஒத்துழைப்பும் பங்களிப்பையும் எண்ணி பார்த்து அவர்களின் நல்லாசியுடன் தலைமை பதவியில் அமர்ந்து சேவையாற்றுவதில் பெருமிதம் கொள்கிறேன். அவர்கள் இருவரையும் வரவேற்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். And I would like to welcome RC, AD, Pallivel and the galaxy of past district governors from our district. Welcome sir, welcome each and everyone for this wonderful gathering. மாவட்டத்தின் அடித்தட்டு மக்களுக்கு ஆழப்பரிய சேவைகளை வழங்குவதை விரிவாக்கி கரூர் மாநகரத்தின் சிறந்ததொரு அடையாளமாக்கி கடந்த 70 ஆண்டுகளாய் வளர்ந்து கொடுத்து இன்று அகில இந்திய அளவில் ஒரு பெரிய மிகப்பெரிய சங்கமாக ஆனதற்கு மேலாண் தலைவர் அத்தனை பேரையும் அவர்களை பங்களிப்பும் உண்டு. அவர்கள் அனைவரையும் இத்தருணத்தில் கரம் கூப்பி வரவேற்கிறேன். இன்னும் நம்மோடு பயணித்துக் கொண்டு பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி தங்களது பொன்னான ஆலோசனைகளை வழங்கி நடத்தி கொண்டிருக்கும் மேலாண் தலைவர்கள் தனிமரம் தோப்பாகாது, தலைவன் மட்டும் இயக்கமாகாது. தண்ணீர் இல்லா சேவையாற்றும் தொண்டர்படை இல்லை எனில் இயக்கம் இல்லை, அதன் இயக்கமும் இல்லை. ஒரு மண்ணின் வெற்றிக்கு பின்னால் சேவை ரொம்ப முக்கியம். கரூர் ரோட்டரி சங்கத்தின் 70 ஆண்டு சரித்திரத்தின் பின்னால் சங்க உறுப்பினர்கள் ஈடுபட்ட உழைப்பு இருந்துள்ளது. கரூர் ரோட்டரி சங்கம் என்று வராமல் சேவை என்னும் உயிர் மூச்சாய் ஒன்றிக் கொண்டிருக்கும் அத்தனை உறுப்பினருக்கும் சிரம் தாழ்த்தி வணங்கி வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். சேவையாற்றிக் கொண்டிருக்கும் RCC என்னும் ரோட்டரி சமுதாய அணி தலைவர்கள் உள்ளிட்ட அத்தனை RCC உறுப்பினர்களையும் வணங்கி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இவ்விழாவிற்கு வந்திருக்கும் ரோட்டரி குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் சிரம் தாழ்த்தி வருக வருக என வரவேற்கிறேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்காது பாப்பா என வாழ்த்தி பாடிய இந்த முடிப்போட முன்னெடுத்தான் பன்னாட்டு ரோட்டரி போலியோ ஒழிப்பு தினமான இன்று போலியோ இல்லாத புதியதோ உலகம் செய்வோம் என நிறைவாக உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், நிறைவேற காணும் மனம் வேண்டும், இறைவாணி தர வேண்டும் என இறைவனிடம் வேண்டுதலை வைக்க சமாதான தத்துவாக அமைப்பதின் சின்னங்களாக புறக்கணித்த நிகழ்ச்சிகளை சிறப்புக்கு the invited guests from various clubs from RA 3000, our Rotarians, New Society to Rotary, for which we have been united for good. என்னோட பங்களிப்பாக $3000, ரொட்டேரியன் பாஸ்ட் பிரசிடென்ட் பாலராஜ் $500, புதிய உறுப்பினர் ரொட்டேரியன் பாலராஜ் $1000.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வெளியூர் வந்திருக்கிறவங்களுக்கு முக்கியமான சிறப்பான வணக்கம். அனைவருக்கும் கிட்டத்தட்ட தலைவருடைய வரவேற்புரையிலேயே ஓரளவுக்கு மீண்டும் ஒரு பிறகு மறுபிறவி ஒன்று இருக்கிறது. அதை பற்றி அவருக்கே தெரியும், பிரசிடண்ட்டுக்கே தெரியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு நான் சொல்கிற விஷயங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயம் நம்ம மெம்பர்ஸுக்கு. பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லி ஆகணும். 1955ஆம் ஆண்டிலே எல்ஜி வரதராஜ் கரூரில் வந்து அவங்க பஸ் ஆப்ரேஷன்ஸை பார்த்துட்டு இருந்த காரணத்தினால தான் கரூருக்கு ரோட்டரி வந்தது, கரூருக்கு நாகரத்ன சபா வந்தது எல்லாமே. அதுக்கு முன்னாடியே நம்ம மாவட்டத்தில் 3 சங்கங்கள் இருந்தன. புதுக்கோட்டையில் ஒரு சங்கம் இருந்தது, திருச்சியில் ஒரு சங்கம் இருந்தது, மதுரையில் ஒரு சங்கம் இருந்தது. இருந்தாலும் எங்கள் சங்கம், இந்த சங்கம் ஸ்பான்சர் பை ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ், சென்னை சங்கம் தான் இந்த சங்கத்தை ஸ்பான்சர். காரணம் எல்ஜியினுடைய சென்னை தொடர்பில் தான் இந்த சங்கம் ஆரம்பிக்கிறாரு. அதனால சென்னையில் வந்து இதை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. கரூருடைய எலைட் என்று சொல்லக்கூடிய அனைவரும் அந்த சங்கத்திலே அன்னைக்கு உறுப்பினராக இருந்தார். இப்போ நம்ம லீடர்ஸ் தான் நம்ம சேகரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது உண்மையாலும் நடந்தது 1959 கரூர் ரோட்டரி சங்கம் தான். கரூருடைய எலைட் முழுவதும் இந்த சங்கத்தில் இருந்தாங்க. அந்த சங்கம் சிறப்பாக நிறைய காரியங்களை செஞ்சது. நமக்கு வந்து அது சரியான தகவல்கள் கிடைக்கல. ஒரே ஒரு தகவல், 1965ஆம் ஆண்டிலே ஒரு மிகப்பெரிய கண் சிகிச்சை முகாம் நடத்தியிருக்காங்க கரூர் முனிசிபல் ஹைஸ்கூலில் வச்சு. ஒரு வாரம் அப்போலாம் அப்படியே பாய்தலை பண்ணி வச்சு தங்க வச்சு பேஷண்ட்டை படுக்க வச்சு நடத்திருக்காங்க. அது ஒரு இது நமக்கு கிடைக்குது. இப்படி சிறப்பாக கரூருடைய எல்லைகளை கொண்டு செயல்பட்டு இருந்த சங்கம் யார் ஏற்பட்டதோ தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக தொய்வடைய ஆரம்பிச்சு. 1980 எல்லாம் ஓரளவுக்கு சங்கம் அதிகமாக தொய்வடைந்திருக்குது. 85 கிட்டத்தட்ட ஐசியூக்கே போயிடுச்சு 1985. ஆனால் அது 1983-84 காலகட்டங்களிலே ரோட்டரி கிளப் ஆஃப் கரூரால் ஸ்பான்சர் செய்யப்பட்ட ரோட்டராக்ட் கிளப் மிகப்பெரிய சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஸோ கரூரில் வந்து ரோட்டரி உயிரோடு இருந்தது. ஏதோ ஒரு வழியில் இது ரோட்டரி ரோட்டராக்ட் ஏதோ ஒரு வழியில் இருந்தது. 85லிருந்து 89 வரைக்கும் கிட்டத்தட்ட 90 வரைக்குமே ஒரே நபர் தலைவர். பட் எனிவே அவர் நம்ம பாராட்டணும். எப்படியோ ஆலயத்துக்கு பண்ண வேண்டிய ஒரு சில சார்ஜர் எங்களுக்கு 57 சார்ஜர் எங்கள்கிட்ட இருக்கு. காரணம் அவர் பணம் கட்டி வச்சிருந்தார். உங்களுக்கு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அவருக்கு தெரிஞ்சிருக்கும். பஸ் பதிவு டிஎஸ்எம் பஸ் கம்பெனி ஒரு பார்ட்னர். அவர் தான் 5 ஆண்டுகள் தலைவராக இருந்தவர். ஆனால் பணம் கட்டி சார்ஜரை தக்க வச்சுக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் சங்கத்தினுடைய பாஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் ஒரு 88 சங்கத்தினுடைய பாஸ் பிரசிடென்ட். பட் அவர் சங்கத்தில் இல்லை. அவர் வந்து இந்த சங்கம் அழிவதை விரும்பவில்லை. அவங்கெல்லாம் அந்த காலத்தில் அவ்வளவு தூரம் ரோட்டரியில் ஆர்வமாக செயல்படுத்துகிறாங்க. அவர் இந்த சங்கம் வீணாக போகிறது, இப்படி அழிந்து போய்விடுமான்றதுங்கிறத அவர் விரும்புகிறார். ஸோ அதனால அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகன்களில் ஒருவரை இந்த ரோட்டரி சங்கத்துக்கு கொடுக்குறாரு. முதல் மகனை பார்க்குறாரு, அவர் வெளியூர் போயிட்டாரு. 2வது மகனை பார்க்குறாரு, அவர் லைன்ஸுக்கு போயிட்டாரு. 3வது மகனை இந்த சங்கத்திற்காக கொடுக்குறாரு. இந்த சங்கத்தை எப்படியாவது காப்பாற்றுது. பட் இஸ் நாட் சோ இம்பாசிபிள். சரி, ஏதோ அப்பா சொல்றாரு சேர்ந்துட்டார். பட் சந்தர்ப்ப சூழ்நிலையில் 90ஆம் ஆண்டு அவர் செக்ரட்டரியாக பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலைக்குள்ள வந்தவர் 91ஆம் ஆண்டு தலைவராக பொறுப்பேற்கிறார். அன்றிலிருந்து இன்று வரை இந்த சங்கம் பின்னோக்கி பார்க்கவே இல்லை. அவர் தான் பாஸ் ஆர்என்எஸ் பாஸ்டர் ரொட்டேரியன் சொக்கலிங்கம் அவர்கள். இப்போ அவர் வந்து இவ்வளோ பெரிய ஆள், எங்களுக்கு தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு விட எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு எங்களோட வர இந்த ரோட்டரிங்கிற ஒரே பிளாட்ஃபார்மில் அவங்க வீட்டுக்கு போனோம்னா வாங்க வாங்கிட்டு
ஏன்னா ரொட்டேரியன்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதில் இப்போ அந்த அளவுக்கு இருந்ததுனால் அந்த ஒரு நம்மளால் இந்த சங்கம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது. முதல் ஆண்டிலேயே 91ஆம் ஆண்டிலே அவர் தலைவராக பதவி ஏற்கும் பொழுது மறக்காமல் எதையும் மாற்றக்கூடாது என்பதற்காக எல்ஜி வரதராஜன் வந்து அவருக்கு இன்ஸ்டலேஷனுக்கு வந்தார். நாங்கள் எல்லாம் நானே ஜெயபால் ரவிக்குமார் எல்லாம் ரவீந்திரகுமார் எல்லாம் நாங்கள் அப்போ தான் உறுப்பினராக ஆகிறோம். எனக்கு ஒரு பெருமை உடையவர்களுக்கெல்லாம் எல்ஜிபி பின் குத்துனார். இந்த பின் எல்ஜிபி குத்துன பின் அது ஒரு மிகப்பெரிய பெருமை எங்களுக்கெல்லாம். அன்னைக்கு 17 பேர் அன்னைக்கு இண்டக்ட் ஆகிறோம் இன்ஸ்டலேஷனில். அந்த இயரில் 42 எண்ணிக்கை ஆகிறது. அதற்கு பிறகு எண்ணிக்கை குறையவே இல்லை. ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரைக்கும் நாங்கள் வெளியில் எங்கேயுமே போகலை. கரூரில் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுவோம், சின்ன ப்ராஜெக்ட். போலியோவை மட்டும் சிறப்பாக பண்ணுவோம். இதோடு இருந்தோம். 4வது ஆண்டு நான் பிரசிடென்ட் ஆனேன். ஏன்னா அப்போ இருக்கிற எல்லா மெம்பரும் புது மெம்பர் யாரும் ஒருத்தர் பிரசிடென்ட் ஆனேன். ஸோ நம்ம தான் கொஞ்சம் அதிகமாக பேசுனதுனால நீயே பிரசிடென்ட். அந்த ஆண்டு தான் எங்களுக்கு வாய்த்த ஆளுநர் ராஜாராம் அவர்கள் எங்களை மாவட்ட அளவுக்கு வெளியே சென்றார். அது வரைக்கும் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். கான்ஃபரன்ஸில் போய் 2-3 நாள் நாங்களே எங்களுக்குள்ளேயே தான் பேசிக்கிட்டோம். அங்கே போய் பேசிக்கிட்டு வந்த காலங்கள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மிக விரைவிலேயே 2000-2001 ஒரு மாவட்ட ஆளுநரை நாங்கள் பெற்றோம். மீண்டும் அதுக்கு பிறகு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட்ஸினுடைய எண்ணிக்கை அளவு கடந்த அளவில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். அவர் பாஸ்கர் கவர்னராக இருந்த காலத்தில் எல்லா 54 சங்கங்களும் அப்போ வந்து மேட்சிங் கிராண்ட், குளோபல் கிராண்ட் மேட்சிங், 54 சங்கங்களும் மேட்சிங் கிராண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்களே பிஹெச்எஃப்ஐ எங்கள் சங்கத்தில் பிஹெச்எஃப்ஐ மேட்சிங் கிராண்ட் வாங்கி போய் முஸ்லீமில் நாங்களே ப்ராஜெக்ட் பண்ணி நாங்களே டீ வடையெல்லாம் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம். இப்படியெல்லாம் நாங்கள் அவர் அவங்க எல்லா மக்களும் பண்ணணும். என்ன பண்ணுறது? ஸோ இது மாதிரி எல்லாம் நாங்கள் பண்ணணும். ஒரே நேரத்தில் 4 அஃபீஷியல், 4 அஃபீஷியல் இன்னைக்கெல்லாம் 4-10 கூட ஒரே நாளில் பண்ணுறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு அஃபீஷியல் விசிட் தான். ஆனால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் 4 கிளப்போ ஒரு ரவுண்ட் பண்ணோம். இந்த மாதிரியெல்லாம் நடந்து இந்த சங்கம் சிறப்பாக இருந்தது. அவர் தலைவர் ஆனோடனே பாஸ்கர் என்ன பண்ணாரு, தலைவர் ஆகிட்டோம், இன்னும் உறுப்பினர் வளர்ந்து சங்கத்தை ஸ்ட்ராங் பண்ணணும். இன்னொன்று சங்கத்துக்கு ஒரு பேஸ் வேணுங்கிறதுக்காக ஒரு இடம் வேணும், சங்கத்துக்காக சொந்த இடம் வேணும் என்று முயற்சி பண்ணி ஏற்பாடு பண்ணினது தான் 91ஆம் ஆண்டு தொடங்கிய முயற்சியிலே 94ஆம் ஆண்டு இந்த இடத்தை நாங்கள் வாங்கினோம். இந்த இடம் வந்து ஒரு வாங்கி எல்லாம் இந்த ஹைவேஸில் போயிடுச்சு. ஹைவேஸ் போகுது, இந்த பக்கம் பின்னாடி ரயில்வே லைன் இடத்துல போகுது. இதெல்லாம் போக எங்களுக்கு ஒரு 15 ஏக்கர் இந்த இடத்துல இருக்கு. இன்றைக்கு கிட்டத்தட்ட எப்படி குறைஞ்சாலும் ஒரு 50 கோடிக்காவது விற்கும். ஆனால் எங்கள் சங்கத்தில் பணம் இருக்குதுன்னா இல்லை. ஏன்னா 50 கோடி நிலத்துல தான் இருக்குது, சங்கத்தில் பணம் இல்லை. ஸோ இவ்வாறாக இருந்த அந்த சங்கம் வளர்ந்து வருவதுன்னா 2001-2001 அப்புறம் தான் நாங்கள் ப்ராஜெக்ட் சைடில் அதிகமாக திரும்பி கரூரில் ஆம்புலன்ஸே இல்லை. ஒரு மெடிக்கல் சென்டர் ஒன்று லட்சுமிலாஸ் வங்கியினுடைய உதவியில் நடத்திக்கிட்டு இருந்தோம். அவங்களே நாங்கள் கரூரில் ஆம்புலன்ஸே இல்லாமல் இருக்கு, நாங்கள் ஒரு நீங்கள் நடத்துறதுனா நாங்கள் தரோம்னாங்க. நாங்கள் நடத்துகிறோம்னு வாங்கி அவங்க ஆம்புலன்ஸை கொடுத்தாங்க. ஆம்புலன்ஸை வாங்கினோடனே யார் பார்க்குறதுன்னு தெரியல. சரி, இந்த மோட்டார் தொழிலில் யார் ஆர்வமாக இருக்கிறான்னு பார்த்து NSN ஜெயபால் அவங்ககிட்ட நாங்கள் அந்த ஆம்புலன்ஸ் பொறுப்பு கொடுத்தோம். ஒரே நாளில் 5 முறை கோவை சென்றது. அந்த கதையை அந்த ஆம்புலன்ஸ் ஒரே நாளில் 5 முறை கோவை சென்றோம். சரி பார்த்தோம், இதெல்லாம் இவ்வளோ இதாக இருக்குன்னு மேட்சிங் கிராண்டில் இன்னொரு ஆம்புலன்ஸ் வாங்கணும். அதுவும் இதே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேட்சிங் கிராண்டில் இன்னொரு ஆம்புலன்ஸ் வாங்கணும். 3 ஆம்புலன்ஸ் ஆயிடுச்சு. இது எப்படின்னா பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போதும் ஃபோனை கையில் வச்சுருப்பாரு, தண்ணி ஊற்றிக்கிட்டே ஃபோனில் பேசுவார். ஆம்புலன்ஸ்னால் உடனே டிரைவர் கொடுத்து உடனே போகும். அந்த மாதிரி இது மாதிரி தான் நடந்துட்டு இருந்த காலத்தில் கொஞ்சம் தனியார் ஆம்புலன்ஸஸ் வர ஆரம்பிச்சோடனே நம்மளை தேடி வர நபர் குறைஞ்சது. தனியார் ஆம்புலன்ஸுடைய சார்ஜில் நம்ம பாதி பண்ணினாலும் எமர்ஜென்சிக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் யார் சொல்கிறானோ அவங்களோட கூப்பிட்டாங்க. ஸோ இதை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுனால அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் யாரிடம் வாங்கணுமோ அவரிடம் கொடுத்து விடுவதற்கு முடிவு பண்ணி ஒன்று லட்சுமிலாஸ் பேங்க்லேயே திருப்பி கொடுத்துருக்கோம்.
மேட்சிங் ரன்னில் வாங்கினது 2ல் ஒன்று துறையூருக்கு கொடுத்தோம். இன்னும் கூட மணிகண்டாரம் வந்திருக்காரு, இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. துறையூருக்கு அது ஏசி ஆம்புலன்ஸ், துறையூருக்கு கொடுத்தது ஏசி ஆம்புலன்ஸ். இன்னொரு ஆம்புலன்ஸு திண்டுக்கல் மார்ச்சுக்கு கொடுத்தோம். திண்டுக்கல் பெஸ்ட் சங்கத்துக்கு கொடுத்து அவங்க திண்டுக்கல் மார்ச்சுக்கு அது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் வந்துருக்குது. இது வந்தது பாஸ்கர் கவர்மெண்ட்டில் ஒரு மைக்ரோ கிரெடிட்ங்கிற கான்செப்ட் அப்போ தான் வேகமாக பரவிட்டு இருந்தது. அப்போ அந்த மைக்ரோ கிரெடிட் சென்டர் ஒன்று வச்சு இந்த மைக்ரோ கிரெடிட் சென்டரில் ஒரு 55 லட்சம் ரூபாயில் இன்னும் நடந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பயனாளிகள். அதில் என்னன்னா நாங்கள் எங்களுக்கு அந்த மைக்ரோ கிரெடிட்டில் பணம் போகிறதே இல்லை, வராக்கடன் அப்படிங்கிறதே இல்லை. ஒரே ஒரு 80,000 மட்டும் இழந்தோம். பாக்கி அதுக்கு பிறகு நாங்கள் அதில் இழப்பே இல்லை. ஏன்னா நாங்கள் யாராவது ஒரு ஒட்டேரியன்கிட்ட கைது வாங்கிட்டு அவர் கட்டலைன்னா அந்த பாடி கட்டலைன்னா ரொட்டேரியன் கட்டணும். இதில் ஒரு விஷயம் என்னன்னா இந்த ரொட்டேரியன் கட்டுறதுல இதுவரைக்கும் அதிகமாக கட்டிய ரொட்டேரியன் பாஸ்கர். அவர்தான் அதிகமாக அவர் கையெழுத்து கட்டியிருக்காரு. அப்புறம் நாங்கள் எல்லாமே கட்டியிருக்கிறோம். இப்போ வாசு ரொம்ப அதிகமாக கட்டியிருக்காரு. அது மாதிரி அந்த மைக்ரோ கிரெடிட் சென்டர் இன்னும் 55 லட்சம் ரூபாயில நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு ஸ்டாஃப் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது, டைமிங் இருக்குது, ஆஃபீஸ் டைமிங் இருக்குது. அது மாதிரி அது நடந்துட்டு இருக்குது. நிறைய மக்கள் அதனால பயனடைகிறாங்க. இந்த ஸ்கூல் அட்மிஷன் டைம்லன்னா ரொம்ப டிமாண்ட் இருக்கும். அதுக்கு தீபாவளி சைக்கிளில் ரொம்ப டிமாண்ட் இருக்கும். இந்த மாதிரி அது போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அது போது தான் நாங்கள் ஒரு இது போட்டோம். பஸ் ஒன்று 2017 கோபாலகிருஷ்ணன் பீரியடில் கவர்னராக இருந்த பீரியடில் குளோபல் கிராண்டில் ஒரு மேமோகிராம் பஸ் போட்டோம். திருச்சி காவேரி ஹாஸ்பிட்டலோடு இணைந்து. அதுவும் மீண்டும் சிறப்பாக இருக்கிறது. சில மருத்துவ உபகரணங்கள் வந்து இப்போ லாஸ்ட் இயர் கூட பாஸ்கருடைய $50,000 கான்ட்ரிபியூஷனில் கரூர் ஜிஹெச்சுக்கு அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல. கெமிக்கல் அனலைசர், ஏன்னா அவருக்கு மீது அது என்னன்னு தெரியாது. பணம் கேட்டாங்க கெமிக்கல் அனலைசர் போட்டு மந்திரி வந்து அதெல்லாம் சுகாதார அமைச்சர்கள் அனுபவிச்சாரு. மிக சிறப்பான வகையிலே இந்த சங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த உறுப்பினர் வளர்ச்சியில் அப்படியே கொஞ்சமாக வந்தது. ஒரு 400 தாண்டணும் ஒரு ஸ்டேஜில். அதுக்கப்புறம் தான் ஒரு வேலையை நிறுத்திட்டோம். முதல்ல என்ன பண்ணுவோம்னா ஒருத்தர் நான் இந்த வருஷம் போதுங்க நான் இதோட போயிடுறேன் அப்படிம்பாரு. அந்த வருஷம் பதவி ஏற்றுக்கிற பிரசன் போய் அவர் வீட்டில் உட்காந்து இந்த ஒரு வருஷம் மட்டும் இருந்தேன், என் பேரில் ஏன் போகிறீங்கன்னு தெரிஞ்சு விடாமல் ஆளை தக்க வைப்போம். இப்போ எங்களுக்கே நிறைய பேர் வர்றதுனால இப்போ அந்த இதை பழக்கத்தை விட்டுட்டோம். போங்க இருக்கிறதுனா இதுங்க அப்படிங்கிற பழக்கத்துக்கு வந்துட்டோம். எங்களுக்கு நாங்கள் இப்போ மிகப்பெரிய ஒரு செயல் என்னன்னு சொன்னால் ஸ்க்ரீனிங் கமிட்டி வச்சு ஸ்க்ரீன் பண்ணி தான் மெம்பர் அட்மிட் பண்ணுறோம். எல்லாரும் அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் ரோட்டரியில் எப்படி மெம்பர்ஷிப்பை லீடர்ஸ் ஆஃப் தி ஒகேஷன் எடுத்தாங்களோ அது மாதிரி நாங்கள் ஸ்க்ரீனிங் கமிட்டி ஸ்க்ரீன் பண்ணி தான் மெம்பர்ஸ் எடுக்கிறோம். அந்த அளவுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய சங்கங்களில் ஒன்றாக திகழ்கின்ற எங்கள் சங்கத்துக்கு இந்த ஸ்க்ரீனிங்கில் தாண்டி நாங்கள் சேருவோம், இந்த சங்கத்தில் மட்டுமே சேருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு 11 பேர் வர்றாங்க. இன்னைக்கு ஒரு 17 பேர் இல்லைப்பா அப்புறம் வச்சுக்கலாம். ஆர்ஐ டைரக்டர் கையில் நான் இன்ஸ்டலேஷன் ஆகணும், நான் இன்டக்ஷன் ஆகணும். அப்புறம் தெரிஞ்சிருக்குங்க தலைவர் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். ஆர்ஐ டைரக்டர் அவர் இந்த மாதிரி பெரிய கம்பெனி வச்சிருக்காரு. நான் நினைச்சேன் ரோட் டிராக்டராக இருக்கும்போது மேஜர் டவுனர் ஆகலாம். ஸோ அப்போ வந்து அவர் கையில் நாங்கள் பின்னுத்திக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு 11 பேர் காத்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் நாங்கள் வாய்ப்பு மாவட்ட முன்னாள் ஆளுநர் எஸ். ராஜேந்திரன் அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைக்கும் நிகழ்ச்சி. முதலாவதாக டாக்டர் பி. சிவராமன் MBBS அவர்களை மேடம் வெள்ளப்படையிலே சிவா கிளினிக் என்ற கிளினிக்கை நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய மனைவி டாக்டர் N. பாரதி அவர்கள், மகள்கள் தக்ஷா, அவரை ரோட்டரிக்கு அறிமுகப்படுத்தியவர் ரொட்டேரியன் பிரசிடென்ட் உத்தமன் சரோவல் அவர்கள். சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுக்கு பின்னணியிலிருந்து பொன்னாடி அணியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ரோட்டரிக்கு அறிமுகப்படுத்துவர் ரோட்டரியன் சபரீஷ் அவர்கள். அடுத்து கே ராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ராஜா அவர்கள் நியூ ஜென் ஆரோ வாட்டர் பியூரிஃபையர் தொழில் செய்து வருகிறார். மனைவி ஆர் கௌரி, மகள்கள் ஆர் தியா, ஆர் தன்யா அவர்கள். அவரை ரோட்டரிக்கு அறிமுகப்படுத்துவர் ரோட்டரியன் எஸ் மோகன் பாபு அவர்கள். அடுத்தபடியாக என் பாரதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். புகைப்பட கலைஞர் மனைவி ஆர் அனிதா, மகன் அகன் அவர்கள். அவருக்கு சபைக்கு ரோட்டரிக்கு அறிமுகம் செய்தவர் ரோட்டரியன் ஆர் சபரீஷ் அவர்கள். அடுத்தபடியாக வி பழனிசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஹோம் மேனுஃபேக்சரர் மனைவி பி லதா, மகன்கள் பி அனில் பி, மகன் டாக்டர் பி அக்ஷய் குமார். குடும்பத்தினர் வந்திருந்தால் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அறிமுகம் செய்பவர் ரோட்டரியன் செக்ரட்டரி எஸ் கருணாநிதி அவர்கள். அடுத்தபடியாக பி பாலசுப்ரமணியம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பி பாலசுப்ரமணியம். அடுத்தபடியாக எம் கார்த்திக் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். மனைவி பெயர் கலையரசி, மகன்கள் கார்த்திக் ஆரியன், ஜித் சீஸ் ஆரியன். அறிமுகம் செய்தவர் ரோட்டரியன் தலைவர் புத்தமன் செல்வமன் அவர்கள். இன்று மொத்தம் 11 நபர்கள் புதிய உறுப்பினராக சபைக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அவர்களை மேஜராக அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அவருக்கு ஆர்ஐடி அவர்கள் பொன்னாடை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Ramanujam and Tirupati Srimati. He completed his schooling at Camping High Secondary School, Trichy, and he pursued his Bachelor of Civil Engineering at Shastra University, Tanjore. He is happily married to Mrs. Shalini Devi and he has 2 children, daughter Akshita, an architect, and son Abhishek Ram, civil engineer. He continues to look after his family business, RBS Group. Business interest of RBS Group involves supply of construction materials, hospitality, transport, finance and real estate. He started RBS Ready-Mix Concrete in 2002, first in South Tamil Nadu. Started RBS Ready-Mix Steel, first full-fledged RMS in Tamil Nadu with 120,000 metric ton per annum. This is the largest facility till date in the state till now. He was awarded as Lifetime Achievement Award by Institute of Ophthalmology and Avenues of Service Award from Rotary International. He served as President of Rotary Club of Tiruchirappalli Diamond City in the year 2014-15. He served as Assistant Governor in the year Rotary year 2017-18. He served as District Secretary for TRF in the Royal Team and Cheers Team. District Secretary Special Projects in the Best Team and was instrumental in planning 1.5 lakh sapling under Miyawaki method. As
At Rotary Zone level, served as Treasurer of Vision 2030 Membership Conclave at Madurai, attended by RN President, and also served as Committee Co-Chair of Vision 2025 at Bhubaneswar, and Fellowship Committee Chair of Rotary India Conclave 2025. Past Chairman of Builders Association of India, Tiruchirappalli Center, as primary contact of District Global Grant executed project worth 75 lakhs to establish 5 rural mission centers. Volunteered to bring back 8 builders from Trichy deceased in the flight crash at Nepal. And now he is elected as District Governor to serve as District 3000 for the year 2026 to 27. ஆர்பி மணி அவர்களுடைய வாழ்த்துரை. Thank you, Maniram, for the introduction. So, 70 years of legacy அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இன்னைக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் கரூர் செலிப்ரேட் பண்றதுல இன்னைக்கு நானும் பார்ட்டிசிபேட் பண்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு மாடல் கிளப் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல சொல்லணும்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்ல அக்ராஸ் ரோட்டரி வேர்ல்ட் ஒரு மாடல் கிளப் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் கரூர். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து 100% பர்ஃபெக்ஷனா செஞ்சுட்டு ஒரே கிளப் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல சொன்னா நம்மளுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் கரூர் தான். அதுக்கு இந்த ஆண்டு 78th இயர் இந்த பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ்க்கு தலைவராக இருக்கிற உத்தமன் சிரம்பல் மற்றும் இந்த என்டையர் டிஸ்ட்ரிக்டோட பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ஸ் இன்னைக்கு வந்து பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ஸ் அதே மாதிரி நம்மளுடைய சீஃப் கெஸ்டாக வந்திருக்க நம்மளுடைய ஆர்ஐ டைரக்டர் மற்றும் நம்முடைய கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்திருக்க நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் கார்த்திக் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த ரோட்டரியில் சேர்ந்தோம்னாலே யாரையாவது ஒருத்தர் பார்த்தோம்னாலே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்ல. அவரை பார்த்தாலும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், அவர் பேச்சை கேட்டாலும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், அவரோட செயல்களும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கேரக்டர் வந்து உங்கள் கிளப்ல உங்கள் கிளப்புக்கு வந்து ஒரு காட்ஃபாதராக இன்னைக்கு லீட் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை ரோட்டரியிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுநராக இருக்கிற நம்மளுடைய ஆர்ஐ பாஸ்கர் இந்த கிளப்பை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ டைரக்டர் ஃபார் லீடிங் திஸ் டிஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி வந்து இந்த கிளப்ல வந்து எப்பவுமே வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஈவெண்ட் கூப்பிட்டோம் இல்லை ஒரு கெஸ்டாக கூப்பிட்டோம்னா அவர் பேசுற ஒரு 10 நிமிஷம் வந்து எப்பவுமே ஒரு சிரிப்பலைகளே முடியும் அந்த ஹால். ஏதாவது ஒரு சிம்பிளா வந்து ஒரு வேஷ்டி கட்டிட்டு வந்து அங்கே நின்றாருனாரு அந்த ஹாலே வந்து ஒரு கலகலன்னு ஆகிடும். அந்த அளவுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து லீட் பண்ணிட்டு இருக்க நம்மளுடைய பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த கிளப்புக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா அதை தாண்டி எந்த பேர் சொன்னா ஃப்ரம் ஏஜிபி டு நீங்க வந்து சேரமால் என்டர்பிரைசஸ் இருக்க 70 பாஸ்ட் பிரசிடென்ட்ஸும் கிட்டத்தட்ட வந்து கரூர்ல வந்து பேர் சொன்னாலே வந்து அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் தான். அவங்க எல்லாருமே இந்த கிளப்புக்காக நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கீங்க. அனைவருக்கும் இந்த நேரத்தில் ரோட்டரி சார்பாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த சங்கம் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொன்னது நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் 3000ல இவ்வளோ அளவுக்கு சர்வீஸ் ப்ராஜெக்ட் செஞ்ச ஒரே சங்கம் நம்மளுடைய கரூர் சங்கம் தான். இன்னைக்கு வந்து என்ன கவர்னர் வந்தாலும் ஃபவுண்டேஷன் பத்தி கவலையே இல்லை. எப்படி இருந்தாலும் வந்து மினிமம் வந்து 5 இயர்ஸ்ல ஒரு வருஷம் கான்ட்ரிபியூஷன் வரும். அதே மாதிரி வந்து எந்த ஒரு சர்வீஸ் ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் இந்த சங்கத்திலே பார்த்தோம்னா ஒரு ரெஜிஸ்டர் கவர்னர் வருஷம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதாவது ஒரு ஜோனே வந்து உங்களுடைய ஜோனாவே மாறிடுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெருமைமிகு சங்கமா இருக்கு இந்த சங்கம். வந்து இந்த 400 பேரோட இந்த 380 அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கவுண்ட் பார்த்தோம். என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா இன்னைக்கு வந்து மெம்பர்ஷிப்ல நம்மளுடைய டைரக்டரும் கேட்டு இருக்காங்க, வேர்ல்டும் வந்து அதான் கேட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி இன்னும் உங்க சங்கம் வந்து இன்னும் ஒரு 2-3 சங்கங்கள் ஸ்பான்சர் பண்ணி இதே அளவுக்கு இந்த ஏரியாவில் வந்து இன்னும் சர்வீஸ் வந்து ஜாஸ்தி கொடுக்கணும்னு சொல்லி உங்க மெம்பர்ஸ் எல்லாரையுமே இந்த நேரத்தில் ரிக்வஸ்ட் பண்றேன். நீங்க வந்து குவாலிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க இவ்வளோ ஃபில்ட்ரேஷன்லாம் பண்ணி எடுக்கிறேன்றீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிற சங்கங்கள் ஒரு கிளப் ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அந்த கிளப்ஸும் வந்து இந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரும். ஸோ அந்த வகையில் வந்து again request you to start more and more clubs in this region to provide all the support to the community. அதே மாதிரி இன்னைக்கு வந்து வேர்ல்டு போலியோ டே. ஸோ போலியோ டே சொன்னோடனே வந்து ஒரு $5,000 வந்து ஒரு டோக்கன் ஆஃப் லவ் இன்னைக்கு வந்து உங்க கிளப்ல கொடுத்துருக்காங்க. இதற்கும் என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன்ஸ். ஏன்னா வந்து நம்ம
க்ளோஸ் சொல்லிட்டே இருக்கோம். அது எப்போ இந்த 2 ஃபிங்கர் ஒட்டும் தெரியாது. இன்னைக்கு கூட ஆர்ஐ டைரக்டர் வந்து இன்னும் இவ்வளவு க்ளோஸாக தான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, ஃபோட்டோ போட்டிருந்தாரு. ஸோ அதை வந்து ஒட்ட வேண்டிய கடமை வந்து நம்ம கையில் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200-300 பேர் வந்து போஸ்டர் ரெடி பண்ணி போட்டிருப்பாங்க. இன்னைக்கு வேர்ல்டு போலியோ டே அதுக்கு செலவாகிற காசை இன்னைக்கு கொடுத்தாங்கன்னா கூட இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் வரும் நான் நம்புறேன். ஏன்னா நம்மளுடைய எண்டு போலியோ டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் நம்மளுடைய கவர்னர் வந்து பிடிஜி சொக்கலிங்கம் சார் பார்த்துக்கிட்டே இருக்காரு. $100 கொடுப்பான்னு கேட்கிறாரு. வெறும் $100 வெறும் இன்னைக்கு வந்து ஒரு 10,000 rupees தான். ஸோ அதை எல்லாருமே இன்னைக்கு வந்து மனம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி இந்த நேரத்தில் ரிக்வெஸ்ட் பண்றேன். டுகெதர் நீங்க எல்லாருமே சேர்ந்தாதான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுவும் இன்னைக்கு 400 பேர் இருக்கிற சங்கம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த் தான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டோட ஸ்ட்ரென்த் தான் நான் பார்க்குறேன். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்து ரோட்டரி பியாண்ட் செல்ஃப் நம்மை தாண்டி ரோட்டரி அப்படின்ற ஒரு கருவோட அடுத்த வருஷம் வந்து coming to you. So I request you to keep supporting Rotary and also the next year. Thank you. அதற்கான முன்னெடுப்பாக உத்தமன் சிரோமன் அவர்கள் ரூபாய் 3000 $2,70,070,000 ஐயனார். ரொட்டேரியன் எம் பால்ராஜ் அவர்கள் $1000 $89,000 ரூபாய். அடுத்தபடியாக பாஸ் பிரசிடென்ட் எம் பால்ராஜ் $500 $44,500 ரூபாய் ஐயனார். மூர்த்தி ராமகிருஷ்ணன் $150 $13,500 ரூபாய். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பால்ராஜ் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மூர்த்தி ரொட்டேரியன் பால்ராஜ் ரெடி சார். கரூர் ரோட்டரி சங்கத்தின் முதல் தொகையாக ரூபாய் $5,000 வழங்கப்பட்டிருக்கிறது. அடங்கிய அத்துணை ரோட்டரி உறுப்பினர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக கெஸ்ட் ஆஃப் ஆனர் மாவட்ட ஆளுநர் ஜே கார்த்திக் அவர்களை அறிமுகம் செய்யுமாறு ரொட்டேரியன் பாஸ் பிரசிடென்ட் எம் பால்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ரோட்டரி மாவட்டத்தில் பல பதவிகளை வகித்து பணியாற்றியவர். GRDM பாரதியார் யூனிவர்சிட்டியில் MBA பட்டதாரியாக பட்டம் பெற்று பாரம்பரியமிக்க பாரத் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்ற நிறுவன தலைவராக சிறந்து விளங்குவார். இவரது வணிகத்தில் போக்குவரத்து, கேஸ் ஸ்டேஷன், பள்ளிகள், ஹோட்டல்ஸ், விண்ட் எனர்ஜி நிறுவனங்கள், ப்ளூ மெட்டல் கிரஷர், ரியல் எஸ்டேட், விவசாயம், ரீடைல்ஸ் அண்ட் வீல் அலைன்மெண்ட் சென்டர்ஸ், சீனியர் ஆகிய தொழில்கள் அடக்கும். 3ஆம் தலைமுறை ரொட்டேரியன் ஆகிய இவரது தாத்தா மறைந்த பெரம்பலூர் சங்க சாசன உறுப்பினர் ரொட்டேரியன் கே நாராயணசாமி ரெட்டியார் ஆவார். மேலும் பெரம்பலூர் சங்க சாசன உறுப்பினர் ரொட்டேரியன் BP மேஜர் டோனர் KN ஜெயராமன் இவரது தந்தையாவார். தந்தை மட்டுமல்ல, இவரது தாயாரும் ரொட்டேரியன் BP மல்லிகா ஆவார். ரொட்டேரியன் மேஜர் டோனர் K சரண்யா அவர்கள் இவரது இல்லத்தரசி. இவரும் ரோட்டரியில் அவருடைய சங்கத்தில் பல பதவிகளை வைத்தவர். இவர்களுக்கு கடவுள் கொடுத்த வரமாக 2 மகள்கள் K தித்திகாசா அண்ட் மானசரா என்ற 2 மகள்கள் உள்ளனர். மறைந்த முன்னாள் ஆளுநர் சேரின் PDG இளங்கோவன் மகள் சரண்யாவை கரம் பிடித்த மாப்பிள்ளை என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. டென்னிஸ் விளையாட்டிலும் மலையேற்றத்திலும் ஆர்வம் உள்ளவர். ஜிம்கானா திருச்சி ரைஃபிள் கிளப் ஆகியவற்றின் நிரந்தர பேர் எழுதி இருக்கிற யுனைடெட் 2010 ஆளுநராகவும் பல முக்கிய மாவட்ட ஈவென்ட்ஸ்களில் வொகேஷனல் சர்வீஸ் செமினார், லீடர்ஷிப் செமினார், DTTS, ப்ரீ பென்ஷன் செட்ஸ், ரோட்டரி ட்ரையல், குவிட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் டீம் இன்ட்ரோடக்ஷன் நிகழ்வுகளை திறம்பட சேர்மன் பொறுப்பேற்று திறம்பட செயலாற்றியவர். மேலும் வொகேஷனல் சர்வீஸ் அண்ட் பப்ளிக் இமேஜ் டைரக்டர் ஆக சிறந்த ரோட்டரி பணியாற்றியவர். இவரது ரோட்டரி நிதி பட்டியலிப்பு $17,000 தாண்டி சென்று கொண்டுள்ளது.
பாலராஜன் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த 70வது என்பது எப்பயுமே ஒரு சிறப்பு. 60, 70 என்பது அது 70 வருடங்கள் கடந்து ஒரு சங்கம் சிறப்பாக செயல்படுகிறது என்றால் அது உண்மையிலே ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது போன்ற ஒரு சங்கத்தில் இன்று தலைமையை நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் உத்தமன் சிரோமல், செக்ரட்டரி கருணாநிதி, அந்த சங்கத்தின் டைரக்டர் பாஸ்கர் சார், முன்னாள் ஆளுநர் ராஜேந்திரன் அண்ணா, அதன் தூண்களான முன்னாள் தலைவர்கள், அதன் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே ஒரு சிறந்த கரவொலி இந்த நேரத்தில். இந்த நேரத்திலே இந்த விழாவுக்கு முத்தாய்ப்பாக இங்கு நம்மிடையே பல்வேறு அலுவலர்களிடையே வந்திருக்கும் சிறப்பு விருந்தினராக நமது மாவட்டம் மட்டுமல்ல இன்று நம்ம சோனுமே பெருமைப்படுத்தக்கூடிய அளவில் இன்று சிறப்பாக செயல்படும் நமது மாவட்டத்தின் இயக்குனர், பன்னாட்டு இயக்குனர் முருகானந்தம் அவர்களுக்கும் ஒரு பெரிய கவலை. இந்த மாவட்ட 3000 அடுத்து நமது ஆண்டுக்கு கனவாண்டுக்கு அடுத்து டீம் ஆர்பிஎஸ் என்ற பெயருடன் ஒரு புதிய அணியை உற்சாகத்தோடு ஆரம்பித்திருக்கும் சகோதரர் மணி அவர்களுக்கும் இவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஒரு நல்ல நாளிலே நல்ல நேரத்தில் இவர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல இந்த சங்கம் மட்டுமல்ல, மற்ற மாவட்ட 3000 பல்வேறு இடங்கள் மதுரை, திருச்சி, பெரம்பலூர், தொழிலூர் எல்லா ஊர்களுமே வந்திருக்காங்க. நமது கோர் டீமில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ், ஏஜிஸ், ஆர்சிஸ், இங்கே நம்ம ஏஜி பள்ளிவேல் வந்திருக்கிறாரு. அவர் மட்டுமல்ல டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் வந்திருக்காங்க. முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள் எல்லாருமே வாழ்த்து சொல்ல வந்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அந்த 20 நிமிஷம் கொடுத்துருந்தாங்க. சீஃப் கெஸ்டோட எனக்கு அஜெண்டாவில் தப்பாக போட்டாங்கன்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் தான். ஆனால் டைம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரப்போ 10 நிமிஷம் தான் கிடைச்சிருக்கு. அந்த 10 நிமிடத்தில் நான் ஒரு 5 நிமிடங்கள் நமது மாவட்டத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு செமினார்லையும் நான் சொல்வேன். இருந்தாலும் என்று உங்கள் கரூருக்கு வந்திருக்கோம், உங்கள் உறுப்பினர்களுக்கும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு 5 நிமிடங்கள் அதை பற்றி பேசிவிட்டு உங்கள் சங்கத்தை பற்றி ஒரு 5 நிமிடம் பேசி உரையை நிறைவு செய்யலாம் இருக்கிறேன். இந்த பிரீமியர் ஆரம்பிக்கப்பட்ட நமது பணியேற்பிலிருந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம் என்று நம்புகிறேன். அப்படி நீங்களும் நம்புனீங்கன்னா ஒரு பெரிய கலவரியை மெம்பர்ஷிப் ஒவ்வொரு ஃப்ரெண்டாக சொல்லியிருப்பேன். என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன செய்யலாம் அப்படின்றப்ப மெம்பர்ஷிப்பில் ஒரு பெரிய உலக சாதனையாக 1588 புதிய உறுப்பினர்களை இதுவரை சேர்த்திருக்கோம். அதை கேட்டாரு, அவ்வளோதானா அப்படின்னாரு. இன்னொரு 1500 பேர் சேர்க்க போகிறாங்க அப்படின்னு. மற்ற டிஸ்ட்ரிக்டில் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்களே பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. அந்த விதத்தில் 1588 புதிய உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லை 415 உறுப்பினர்களை கொண்டு ஒரு உலக சாதனையாக ஒரே சங்கத்தில் 415 உறுப்பினர்களை கொண்டு சக்சஸ்ஃபுல்லாக 23 புதிய சங்கங்கள் இதுவரைக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 27 சங்கங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். புதிய சங்கங்களுக்கு 314 உமன் ரொட்டேரியன்ஸை இன்டெக்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு உலக சாதனையாக இன்று வரை இருக்கிறது. 7400 உறுப்பினர்களை தாண்டி நமது மாவட்டம் உலகத்தில் நம்பர் 1 மாவட்டமாக சென்று கொண்டிருக்கிறது. உண்மையிலே அது நல்ல பெரிய கவலையும் நமது. இது மட்டும் அல்லாமல் இளைஞர் சேவையில் இன்ட்ராக்ட் அண்ட் ரோட்ராக்ட் எப்பயுமே நமது ரோட்டரி பல அடுத்த நூற்றாண்டுகள் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இன்ட்ராக்ட் ரோட்ராக்டும் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு மீட்டிங்குமே நமது ரோட்ராக்ட்லேருந்து வந்த நமது மாவட்ட இயக்குனர் இன்டர்நேஷனல் டைரக்டர் முருகானந்தம் அவங்க சொல்லுவாங்க. அந்த விதத்தில் இன்ட்ராக்ட் சங்கங்கள் கிட்டத்தட்ட 160 புதிய இன்ட்ராக்ட் சங்கங்களை சேர்த்து 160 இன்ட்ராக்ட் சங்கங்கள் நம்ம மாவட்டத்தில் இருக்கு. 3வது இடத்துல நாங்கள் இருக்கோம். அதே போல ரோட்ராக்ட்லையும் இந்த வருடம் 13 புதிய ரோட்ராக்ட் சங்கங்களை இணைந்திருக்கோம். அதில் ஒரு சங்கமாக 556 உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய ரோட்ராக்ட் சங்கம் இப்போ உலகத்திலேயே அதுதான் இருக்கிற பெரிய ரோட்ராக்ட் சங்கமாக இன்டெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. விகாஸ் ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் விகாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு அதில் உருவாக்கியிருக்கோம். இளைஞர்களை முக்கியத்துவமாக கொடுத்து அவங்களை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்ம ட்ரை பண்ணது 18% நமது மாவட்டம் 40 வயது கீழே இளைஞர்களோட சதவீதம் 5% இன்க்ரீஸ் ஆகி 23% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம இளைஞர்கள் சேவையில் அது ஒரு உண்மையிலே இளைஞர்களை கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல பெண்களுமே நிறைய பேர்
இது மெம்பர்ஷிப்பில் நாம் செய்கிற சாதனைகள். அதே போல் ஃபவுண்டேஷனில் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். $50,000 நம்ம தாண்டி இருக்கோம். நம்ம டார்கெட் வந்து 1.5 மில்லியன். அது கட்டாயம் நீங்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையில் கட்டாயம் செய்தியோட முடியும் என்று நம்புகிறேன். இன்னைக்கு உண்மையிலே இன்னைக்கு ஒரு $5,000 போலியோவுக்கு நம்ம இது வரைக்கும் யாரும் கேட்காம $50,000 வந்திருக்கு. அதே போல் நமது மாவட்டத்தில் டைரக்டர்ஸ் 2 பேர் பாஸ்ட் டைரக்டர் இருக்காங்க, சர்விங் டைரக்டர் இருக்காங்க. அவங்க ஒரு முன்னுதாரணமாக யாரும் போய் பணம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவராக கூப்பிட்டு பாஸ்கர் சார் நான் ஏகேஎஸ் ஆகிறேன் இந்த வருஷம், அதாவது லாஸ்ட் இயர் ராஜாபுரம் சார் பேரில் சொன்னார், இந்த வருஷம் 50,000, நெக்ஸ்ட் இயர் கார்த்திக் பேருக்கு 50,000, மணி பேருக்கு 1 லட்சம் தரேன். மணி பேருக்கு இங்க 2 பேருக்கு $50,000, அவருக்கு 1 லட்சம் ரூபா இருக்காங்க. அதுக்கு சட்டம் குறைவு இல்லாமல் நம்ம டைரக்டர் முருகானந்தம் அவங்களுமே நம்ம உண்மையிலே இது நான் பெருமைக்காக சொல்ல, அவங்ககிட்ட நான் கேட்டது கூட இல்லை. 2 பேருமே அவங்களா வந்து $50,000 அவங்க ஏற்கிறாங்க. மாதம் அந்த விதத்தில் உண்மை அது இல்லாமல் 3 ஏகேஎஸ் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 100 மேஜர் டோனர், 1000 PHF இந்த வருஷம். கட்டாயம் 1000 முடியும். உங்களை மாதிரி நண்பர்களோட சப்போர்ட் இருந்தால் பண்ண முடியும். இது மெம்பர்ஷிப் ஃபவுண்டேஷன் ஃப்ரெண்டில் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம 7 ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் 3 நிறைவடைஞ்சிருக்கு. அடுத்த இந்த மாதம் அம்பர்லாக இருக்கிறோம், அதுவும் சிறப்பாக செயல்படுறோம். இன்னைக்கு அண்ணன் முட்டைசாமி அண்ணன் வந்திருக்காங்க மதுரையிலிருந்து, அவங்க 100 அம்பர்லா இருக்காங்க. இது மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் சப்போர்ட்டாக இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸும் அதே மாதிரி ஃபோக்கஸ் ப்ராஜெக்ட்ஸ் 3 நம்ம டாய்லெட் சர்விக்கல் கேன்சர் வேக்சினேஷன் ப்ளஸ் அந்த டச் ஸ்க்ரீன் அந்த ஸ்கூலுக்கு உள்ள ஸ்மார்ட் கிளாஸ் கோர்ஸ், இது 3மே நல்ல ப்ராஜெக்ட். இது இன்னைக்கு கரூரில் ஒரு நம்ம பிரசிடென்ட் செக்ரட்டரிஸோட ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சிருந்தேன். எல்லா சங்கங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே இந்த ப்ராஜெக்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரண்ட்லையுமே நம்ம மாவட்டம் 3000 மிக சிறப்பாக சென்று கொண்டு இருக்கிறது. இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறப்ப பப்ளிக் இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும். பப்ளிக் இமேஜில் கிட்டத்தட்ட 80 சங்கங்கள் நம்ம சொன்னபடி வெப்சைட் கிரியேஷன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இது மாதிரி எல்லா இதுலையுமே பங்கு அவங்க தனியாக அவங்க சங்கத்துக்காக கிரியேட் பண்ணி பிளாட்டினம் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்கிறேன். டைரக்டரி மற்றும் ஜிஎம்எல் மாவட்டத்தில் ஒரு முதல் முயற்சியாக எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்கும்னு நம்புகிறேன். உண்மையிலே உங்களுக்கு ஸ்பான்சர் செய்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்த ஸ்பான்சர் செய்த நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதில் இருக்கவங்களுக்கு எல்லாருமே ரொட்டேரியன்ஸ் தான் ஆட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி நல்ல காஸ்ட் அவங்க சப்போர்ட் பண்ணுறப்ப அந்த ஸ்பான்சர்ஸை வி ஹேவ் டு ரெகக்னைஸ். அந்த விதத்தில் அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்சில் நைஜீரியா, இந்த 5 கண்ட்ரியும் பிரேசில் 6 கண்ட்ரியுமே ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்சில் நம்ம மெயில் போயிட்டு இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 6 கண்ட்ரிலையுமே நம்ம கலந்துக்கலாம். அதுக்குரிய லெட்டர்ஸ் உங்கள் கிளப்ஸ் எல்லாருக்குமே வரும். நீங்கள் கலந்துக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு இன்டர்வியூ மட்டும் வச்சு செலக்ட் பண்ணுவோம். அது உண்மையிலேயே முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு 6 கண்ட்ரி போகிறது இது முதல் முறையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்சில் டாக்டர் மருத்துவ போன்ற ஒரு முயற்சியில் இது அமைந்திருக்கு. கான்ஃபரன்ஸ் கரூர் டீமை நம்பி கொடுத்துருக்கோம். மிக சிறப்பாக திட்டமிட்டு 2200 உறுப்பினர்களில் நம்ம அட்வான்ஸாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது 10,000 இன்னும் 2000 உறுப்பினர்கள் வேணும். கான்ஃபரன்ஸ் 4000 பேரோட நம்ம அந்த கான்ஃபரன்ஸை, ஏன்னா நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி லீடுக்கு போயிருந்தோம். அப்போ 10,000 உறுப்பினர்கள் வச்சு அந்த அதே ஹாலில் நடத்தினாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 4000 உறுப்பினர்களோட அந்த ஹாலில் ஒரு சிறப்பான ஒரு கான்ஃபரன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. கரூர் ரோட்டரி சங்கத்தில் 356 உறுப்பினர்கள் இருக்கீங்க. கட்டாயம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கான்ஃபரன்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம கான்ஃபரன்ஸை ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்ஃபரன்ஸாக கொண்டு வரணும். நீங்களும் அதை கண்டுகளிக்க வேண்டும் என்று நேரத்தில் ஒரு அப்பீல் பண்ணுறேன். அது மாதிரி இது மாதிரி 3 செமினார்ஸ் நடந்திருக்கு. 3மே ஒரு சூப்பர் ஹிட் செமினார்ஸ் தான். ரொம்ப நல்லா சிறப்பாக இந்த 3 சாப்டர்களும் பண்ணியிருக்காங்க. முதல் துறையூரில் கௌரி சங்கர், 2வது ராஜ்மோகன் துறையூர் சங்கத்தில், 3வது மதுரையில் நம்ம திருநகர் மதுரை சங்கத்தை முருகானந்த பாண்டி நடத்தினார். 1450 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸோட நமது மாவட்ட வேலைப்பார் அப்படின்னு சொல்றது கேட்குது. இருந்தாலும் இந்த 20 வருட சங்கத்தை பற்றி ஒரு வார்த்தைகள் கட்டாயம் சொல்லணும். நான் இது 7 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்த 3 மினிட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஒரு எடுத்துக்காட்டான சங்கம், ஒரு ஐகானிக் சங்கம் அப்படின்னு கிளப் அப்படின்னு சொன்னோம்னா அது கரூர் ரோட்டரி சங்கம்னு நம்ம மாவட்டத்தில் சொல்லாதவங்க யாருமே கிடையாது.
அந்த அளவுக்கு கரூர் ரோட்டரி சங்கம் அப்படின்னாலே தெரியாதவங்க யாரும் கிடையாது. அதை பற்றி அதோட பெருமைகள் தெரியாதவங்க யாரும் கிடையாது. அந்த விதத்தில் அதோட பெருமைகள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா 3-4 பெருமைகளை மட்டும் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதோட மெம்பர்ஷிப் ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு பெரிய விஷயம். 356 உறுப்பினர்கள் இருக்காங்க. அது இன்னும் ஒரு 11 பேர் சேர்த்து 367 உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய சங்கமாக மாவட்டத்தில் இப்போ 2வது சங்கமாக இருக்கு. ஏன்னா இந்த சங்கத்தை பார்த்து தான் மற்றவங்க இது மாதிரி ஒரு சங்கத்தை கிரியேட் பண்ண வேணும் அப்படின்னு நீங்க திருச்சியில் ஆரம்பிச்சிருக்கேன். 4-5 உறுப்பினர்களோட சங்கம் ஆரம்பிச்சது கரூர் சங்கத்தை பார்த்து அவங்களோட நாம நல்லா பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல நான் எப்பயுமே ஒரு போட்டி இருக்கணும். நல்ல விஷயம் பண்றப்போ அந்த போட்டி இருக்கணும். அந்த விதத்துல ஒரு ஐகானிக்கா இது ஒரு பெஞ்ச் மார்க்கா ட்ரை பண்ணி பண்ணாங்க. இது இவங்க மட்டும் இல்லை, மற்ற மாவட்டங்கள்லயும் இப்போ 4-5 உறுப்பினர்கள் கொண்டு நம்ம ஆரம்பிச்சோன்னே அண்டை மாவட்டங்கள்லாம் நாங்கள் அதோட பெரிய சங்கமாக உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முன்னெடுத்துக்காட்டா இந்த சங்கம் இருக்கிறது எந்த உண்மையிலே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கிறேன். அதே போல ஒரு லீடர்ஷிப் லேடர்ல எப்பேற்பட்ட லீடர்ஸ் வரணும் ஒரு சங்கத்துல அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த கிளப் இருக்கு. அது மணி சொன்னது போல இந்த நம்ம ரைட் ஆஃப் ஆய் 3000 சொல்லுவோம். நம்ம பிஆர் பாஸ்கர் சார் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தேசங்கள் ஒன்றா இருந்த அந்த ஜோன் 5ல ஒரு தன்னிகரற்ற ஒரு இயக்குநராக மிக சிறப்பாக செயல்பட்டாங்க. பாஸ்கர் சாருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அவரை பார்த்து இன்னைக்கு நமது மாவட்டத்தில் மீண்டும் ஒரு இயக்குனர் அவரை விட மிக சிறப்பாக செயல்படுவேன் என்று ஒருத்தர் நம்ம ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணோம்னா அதை பெட்டர் பண்றதுக்கு அடுத்து ஒருத்தர் வருவாங்க. அந்த விதத்தில் இன்னைக்கு ஒரு லீடரா இன்னைக்கு முருகானந்தன் சார் வந்திருக்காங்க. அதுலேயுமே ஒரு முன்னுதாரணமாக ஒரு டைரக்டர், ஒரு முன்னாள் ஆளுநர் ராஜேந்திரன்னா எல்லாருக்குமே ஒரு ஆளுநர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி மாவட்டத்தை வழிநடத்த வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டா உண்மையிலேயே ரொம்ப சிம்பிளாக எளிமையா அவர் பீரியட்ல இங்க இதில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனே ஜூன் மாசம் தான் கொடுப்பாரு. இவர் என்ன பேசுறாருன்னு தெரியாது, பிஹெச் கொடுக்குறேன் அப்படின்னு. என்னங்க அப்படி என்ன பேசுறாரு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டாருங்க. இல்லப்பா நான் யாருக்கும் பணம்லாம் கேட்க மாட்டேன், ஃபவுண்டேஷனுக்குலாம் $1,50,000 சேர்ந்துருச்சு, யாராவது இருப்பாரு நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இருப்பாரு தான் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போனாருங்க. அவர் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி சொன்னோன்னே அந்த முன்னாள் தலைவர் ஒரு பிஹெச் கொடுத்தாரு. அது மாதிரி ஒரு எளிமையான ஆளுநர் மாவட்ட இது டிஸ்ட்ரிக்ட் ஃபண்ட்ஸே வேணாம்னு சொல்லி இது பண்ணாரு. அது மாதிரி லீடர்ஷிப் எடுத்துக்காட்டான ஒரு முன்னாள் ஆளுநராக ராஜேந்திரன் இருக்காங்க. அவருக்கும் ஒரு பெரிய கவலையை அவர்களோட வழிபோன்றதாக எனக்கு எல்லாம் உண்மையிலே ரோட்டரியில ஒரு பிடிப்பு இருக்குன்னா இன்னைக்கும் காரணம் என்ன சொன்னா அவரு நான் எப்பயுமே நினைச்சேன் ரோட்டரின்னு நினைச்சா எலசன் ஞாபகத்துக்கு போறேன். எனக்கு தெரிஞ்சு நமது மாவட்டத்துல 80 வயது நிறைவேற்ற ஒரு ரொட்டேரியன்னா அவர் தான் ஆக்டிவா இருக்கிறது, அவர் தான் நினைக்கிறேன். அந்த விதத்துல 83 அவர் மட்டுமல்ல, அவர் கூட வாசனா இருக்காங்க, எம்பிஆர் இருக்காங்க. எனக்கு முன்னாள் தலைவர்கள் எல்லாத்தையுமே தெரியும். ஏன் தெரியும் உங்களுக்கும் தெரியும். 2-3 தடவை எல்லாம் பார்த்துருக்கேன். அதனால எல்லா தலைவர்களும் பாலாஜிலிருந்து எல்லாமே உட்காந்துருக்காங்க. எல்லாருமே அவங்க இடத்துல போய் பார்த்துருக்கேன். அந்த விதத்துல உங்க குடும்ப நண்பர்கள்லாம் பார்க்கிறேன். அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கிய சங்கமாக அதை பார்க்கிறேன். கடைசியா இந்த ப்ராஜெக்ட்ஸ், அதுவும் மணி சொன்னாரு, நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து செய்யறது, குளோபல் கிராண்ட்ஸ், இது மாதிரி கிராண்ட்ஸ்ல நல்ல ப்ராஜெக்ட் செய்யற ஒரு சங்கமாக இவங்களை பார்த்து தான் எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு மற்ற ப்ராஜெக்ட்ஸ் நிறைய சங்கங்கள் இவங்களை பார்த்து வந்திருக்காங்க. அந்த ஒரு விதத்திலையுமே ஒரு முன்னோடியாக இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உண்மையிலே இந்த $50,000 தராங்கன்னு சொன்னோம். உண்மையிலே அதே ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம பன்னாட்டு இயக்குனர் முருகானந்தன் அவர்கள் ஃபவுண்டேஷன் ரோட்டரி ஃபவுண்டேஷன் அல்லாமல் பால்ஜி ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு, புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க உலகத்தில். அந்த பாலாரிஸோட வீடை ரெனோவேட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண அந்த ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன்ல உலகத்திலேயே முதல் ஆளாக $2,50,000 உண்மையிலேயே அது அந்த மாதிரி ஒரு பெரிய மனதை எல்லாருக்கும் வராது. அது ஒயிட்ல கொடுக்குறாருன்னா அது பெரிய விஷயம். உண்மையிலேயே அவரை பாராட்ட வேண்டிய ஒரு
பல மடங்கு மேலே போயிட்டு இருக்கு. அதில் மேல்களாக இந்த 70வது இயரை கொண்டாடிட்டு இருக்கு கரூர் ரோட்டரி சங்கத்துக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் அறிமுகம் சிறப்பு விருந்தினராக வருகை வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் ரொட்டேரியன் RI டைரக்டர் திரு முருகானந்தம் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். திரு முருகானந்தம் அவர்களின் பெருமைகளை உள்ளடக்கிய ஒரு வரவேற்பை தயாரிப்பது என்பது கங்கை வெள்ளத்தை சங்குக்குள் அடைப்பது போன்ற முயற்சி இருப்பது என்னால் முயன்ற அளவு தயாரித்திருக்கிறேன். திரு முருகானந்தம் அவர்கள் 1973ஆம் ஆண்டு புதுக்கோட்டையில் திரு மருதையன் திருமதி மரகதவல்லியின் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இவரது கல்வி பயணம் குமரேஸ்வரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியில் துவங்கிய இவரது கல்வி பயணம் அரசு பாலிடெக்னிக்கில் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் PGDM, மும்பை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கில் BE இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், பிட்ஸ் பிளானிங் MS, இந்திரா காந்தி திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் MBA, பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் என பாரதத்தின் மிகச்சிறந்த கல்வி நிலையங்களில் பல்வேறு பரிமாணங்களை பெற்றுள்ளது இவரது கல்வி பயணம். தொடர்ந்து படிப்பது என்பது பல பேருக்கு சுமை, ஆனால் இவருக்கு அது ஒரு சுவை. எல்லோராலும் ட்ரிபிள் என்று அன்போடு அழைக்கப்படும் திரு முருகானந்தம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எனப்படும் விநியோக சங்கிலி மேலாண்மை துறையில் 30 ஆண்டு கால அனுபவம் வாய்ந்த சாசன பொறியாளர். இவரது தொழில் பயணம் சென்னையில் ஒரு நிறுவனத்தில் இளநிலை பொறியாளராக தொடங்கியது இவரது தொழில் பயணம். கூட்டுக்குழு தனது சிறகுகளை வளர்த்துக் கொள்வது போல் தனது பணியில் அதீத ஆர்வத்துடன் செயல்பட்டு ஒரு மிகச்சிறந்த தொழில் முனைவோராக மாறுவதற்கான திறமைகளை உருவாக்கி கொண்டார். உள்ளுவதெல்லாம் உயர்வுகள் பெரிதும் பெரிதிகள் ஸ்டாப் நாட் டு திங்க் பிக் என்ற தாரக மந்திரங்களை ஆழ் மனதில் படரவிட்டார். தொழில்வானில் தன் திறமை சிறகுகளை வீசி பறக்க விட்டார். இதோ இன்று எக்ஸல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்னும் ஆடம்பரம் விண்ணுயர்ந்து விழுதுகள் பரப்பி நிற்கின்றது. எக்ஸல் மாரிடைம், எக்ஸல் எனர்ஜி சிஸ்டம், எக்ஸல் டிராவல்ஸ், எக்ஸல் அக்ரோ, எக்ஸல் இன்ஃப்ரா இப்படி பல்வேறு நிறுவனங்களை உள்ளடக்கிய தனிப்பெரும் தொழில் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக திகழ்கிறார். பன்முக வணிகத்தின் பகவானாக தொழில்வாழ்வில் உலா வருகிறார். இவரது சமூக சேவை பயணம் தொழில்துறையில் சாதனைகள் பல புரிந்த திரு முருகானந்தம் அவர்கள் தொய்வடைந்த சமூகத்தினரை அடையாளம் கண்டு அவர்கள் வாழ்வியல் கொண்டாட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு எஸ்டீம் அந்த எக்ஸல் ஃபவுண்டேஷன் எனும் தொண்டு நிறுவனத்தின் மூலம் நலிவடைந்த சமூகத்திற்கு பல நல்ல சேவைகளை செய்து வருகிறார். இவரது ரோட்டரி பயணம் தனது சமூக சேவை சர்வதேச அளவிலும் சென்றடைய வேண்டும் என்ற உயரிய எண்ணம் கொண்ட இவர் தன்னை கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே ரோட்டரியில் எடுத்துக் கொண்டார். 1992 ரோட்டரி உறுப்பினராக தொடங்கியது இவரது ரோட்டரி பயணம். 2000 ரோட்டரி தலைவர், 2008-2009 ரோட்டரி கிளப் ஆஃப் பெல் சிட்டி திருச்சிராப்பள்ளியின் சாசன தலைவர், 2016 மிகவும் இளம் வயது கவர்னர் என்ற பெருமையுடன் ரோட்டரி மாவட்ட 3000 கவர்னர். தற்போது 2025-27க்கான ரோட்டரியின் பன்னாட்டு இயக்குனர், மெம்பர் ஆஃப் த போர்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட்டி, 2025-26 போர்டு லைசன்ஸ் சேர் ஆஃப் த வேர்ல்ட் மெம்பர்ஷிப் growth கமிட்டி என பல்வேறு பதவிகளை அலங்கரித்தவர். சே எஸ் டு ரோட்டரி என்ற தாரக மந்திரத்தை கொண்ட திரு ட்ரிபிள் அவர்கள் தன்னை ரோட்டரியில் இணைத்துக் கொள்வதற்கு முன்பாகவே பெரும்பாலும் கொடையாளர் மேஜர் டோனராக இருந்துள்ளார். இவர் பிஆர்எஃப் நிலையத்திற்கு $4,00,000 அளித்ததன் மூலம் ரோட்டரி மாவட்டம் 3000 முதல் ஏஏஎஸ் சர்க்கிள் மெம்பர் எனும் பெருமைக்கு சொந்தக்காரரானார். மனமுவந்து இவர் அளித்த நன்கொடையின் மூலம் குளோபல் கிராண்ட் திட்டங்களான போலியோ ஒழிப்பு, குறைவான கட்டணத்தில் டயாலிசிஸ் அல்லது புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு, தாய்ப்பால் வங்கி உபகரணங்கள் என பல்வேறு திட்டங்களில் பயன்பட்டது. இவர் பெற்ற விருதுகள் ரோட்டரி ஃபவுண்டேஷன் மற்றும் ரோட்டரி இன்டர்நேஷனல் லீடர்ஷிப் அவார்டு ஆகியவற்றால் வழங்கப்பட்ட சைட்டேஷன் ஃபார் மெரிட்டோரியஸ் விருது, மேலாள் இந்திய துணை ஜனாதிபதி ஸ்ரீ வெங்கையா நாயுடு அவர்களால் வழங்கப்பட்ட RI டிஸ்ட்ரிக்ட் 3000 டிஸ்டிங்விஷ்ட் சர்வீஸ் அவார்டு, பன்னாட்டு ரோட்டரியால் வழங்கப்பட்ட மிக உயரிய கௌரவ விருதான சர்வீஸ் அபவ் செல்ஃப் அவார்டு போன்ற விருதுகளை வாங்கி குவித்தவர். இவர் வகித்த பதவிகளையும் இவர் பெற்ற விருதுகளையும் முழுமையாக பட்டியலிட்ட நேரம் நம்மை அனுமதிக்காத காரணத்தால் ஒன்றிரண்டை மட்டுமே இங்கே எடுத்துரைத்தேன். இவரது குடும்பம் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார் என்ற அனுபவ மொழிக்கு அடையாளமாய் இவரின் வெற்றிக்கு பின்னாலும் இவரை கரம் பிடித்த இவரது இனிய இல்லத்தரசி திருமதி சுமதி அவர்கள் இருக்கிறார்கள். வணிகங்கள் பட்டதாரியான அவர் எக்ஸல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்களின் செயல் இயக்குநராக உள்ளார். புலிக்கு பிறந்தது பூனையாக என்ற கூற்றை மெய்ப்பிக்கும் விதமாக இவரது அன்பு மகள் ரொட்டேரியன் பிரியதர்ஷினி அவர்கள் மேல்நிலை பள்ளி கல்வியில் மாநிலத்திலேயே முதலிடம் பெற்று திகழ்ந்தவர். தற்போது மருத்துவ கல்வி பயின்று வருகிறார்.
இவரது அன்பு மகன் பிரவீன் கார்த்திக் தற்போது கல்லூரி கல்வி பயின்று வருகிறார். அழகான அன்பான மனைவி, திறமை வாய்ந்த பிள்ளைகள் என கடவுளின் பரிபூர்ண அருள் பெற்றது இவரது குடும்பம். இத்தனை பெருமைகளுக்கு சொந்தக்காரர் திகழும் திரு ட்ரிபிளம் எனப்படும் ரொட்டேரியன் திரு முருகானந்தம் அவர்கள் ரோட்டரி மாவட்டம் 3000க்கு வாராத அந்த மாமணி போல் வந்துள்ளார். கல்வியில் உச்சம், தொழில்துறையில் உச்சம், ரோட்டரி சேவையில் உச்சம், சமூக சேவையில் உச்சம், குடும்ப வாழ்வில் உச்சம் என இவர் எதிலும் வைக்கவில்லை மிச்சம். இத்தனை உச்சங்களை கொண்டவர் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் RIT ரொட்டேரியன் முருகானந்தம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மிகவும் பெருமை அடைகிறேன். நன்றி. ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டார். முருகானந்தம் கல்யாணம் பண்ணி இருக்கிறது கரூர்ல. பேசுறப்ப வீட்டுக்காரருக்கு இல்லையே இனிய புனிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திணிய நிச்சயம் வேண்டும் கிடைந்த நல்லவை வேண்டும் பண்ணிய பாவத்தெல்லாம் பணியை போல நன்றியை ரசித்தல் வேண்டுடைய அன்னை இறைஞ்சி திருச்சோருடைய வணங்கி நல்ல நண்பர்களை நினைத்து நான் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ரோட்சி மேடை வணங்கி குழுவிற்குரிய போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் அனைத்து ரோட்சி நண்பர்களுக்கும் சிறந்தாண்டு மாணவர்களுக்கும் குட் ஈவினிங் சார். நம்ம ஆஸ்கர் சார் தான் ஃபாலோ பண்றோம். வந்தாலும் முதல்ல பேசியிருப்போம், அதுவே நினைச்சு போயிருக்கு. இந்த ஒரு அருமையான விழாவிலே கடந்து கொண்ட ஒரு நட்சத்திர நிகழ்ச்சி. சில இடங்களில் போகும்போது நமக்கு நான் ஒரு வார்த்தை சொல்வேன், தேடல் என்பது ஒரு தலைவருக்கு மிக உரிய வார்த்தை. எவது ஒரு இதை தேடி கொண்டிருக்கின்றனோ அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லுவார். எங்க போனாலும் ஒரு எண்ணம் நமக்கு இதனால என்ன அப்படின்னு ஒரு எண்ணம். நான் சொல்லியிருந்தேன், 70 வருடங்களாக நீங்கள் செய்த பல நல்ல காரியங்களால் பல நல்ல குடும்பங்கள் வளர்ந்திருக்கின்றோம், பல நல்ல குழந்தைகள் வளர்ந்திருப்பாங்க, பல நல்ல இளைஞர்கள் வளர்ந்திருப்பாங்க. அவர்கள் சார்பாக ரோஜிக்குள்ள கருவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் பேசும்பொழுது ஒரு 1 week before கூட எனக்கு டவுட் இருந்தது, வர முடியுமா இல்லை. ஆனால் 70 கேட்கிறப்ப எனக்கு தோணுச்சு, the leading the lives are not at all a joke. Running the organization is also not at all a joke. ஒரு வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்துவது ஒரு எழுதல், ஒரு நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்துவது எழுதல். Imagine today we have a triangular format of Rotary. It's 120 years. 120 வருடங்களாக even after witnessing multiple World War I, World War II, இரண்டு போர்களை கடந்து you name any pandemics. நீ என்ன பேண்டமிக் சொல்லுங்க? இலச்சரிவா? ஆமா ரோட்டி பாத்துருக்கு. மிகப்பெரிய வெள்ளமா? ஆமா பாத்துருக்கு. இப்ப புதுசா கொரோனா பாத்துருக்கு. But still stand strong and tall. It is because of the only one reason called service above self. இந்த ஒற்றை வார்த்தையினால இன்னைக்கு 220 நாடுகளை கடந்து நீங்களும் நான் ரோட்ரி என்ற ஒரு ஒற்றை வார்த்தையில் இணைந்திருக்கிறோம் சொன்னால் ரோட்ரியுடைய மிகப்பெரிய பெருமை. Please appreciate ரோட்ரி. இன்றைய சார்ட்டர் பிரசிடென்ட் லேட் ஜி வரதராஜ் அவர்களையும் சார்ட்டர் செக்ரட்டரி லேட் வேதாந்தாச்சாரி அவர்களையும் நேரத்தை நாம் நினைவுகொள்வோம். இந்த நாட்டின் ஜூபிலியுடைய தலைவர் உத்தமன் சாரவல் and Secretary Karnanidhi and President Mariram and Club Administration Jeevananda, Club Facilitator Pastors Balaraj, என்னுடைய அட்வைசர் பாஸ்டர் ராமசாமி, கவுன்சிலர் காளியப்பன், இந்த செக்ரட்டரி ஏஜி பழனிவேல், இந்த செக்ரட்டரி ஆர்சி வெங்கடேஷ், நீங்கள் நான் செய்ய மிகப்பெரிய செயல், மிகப்பெரிய கைத்தட்டலை பரிசாக சார். இன்னைக்கு ஒரு ஹைலி ப்ரெஷரைஸ்ட் வேர்ல்ட் பாஸ்கர் சார் நீங்க பேச முடியாது, பரவ நல்ல லீடர்ஸ் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. So taking the responsibility is the way to lift yourself. பொறுப்புகளை எடுத்துக்கொள்வது மட்டுமே ஒரு மனிதன் மிகப்பெரிய மனிதனாக வளரும். ஆனா பொறுப்பு எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணுமா அப்படின்னு இல்லவே. இந்த பொறுப்பை அழகாக செய்யக்கூடிய மனிதனாக நான் இவரை பார்க்கிறேன். சார் ஒரு விஷயத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஏபிசி கிளட்ச் மாதிரி. கார் ஒரு ஆக்சிடென்ட் எதுவுமே புரியாது, ஆக்சிடென்ட் பிரேக் வச்சு தடுமாறும். ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு கீ மட்டும் தான் போட்டுருப்பீங்க, ஆனா போய் சேர்ந்துருப்பீங்க. நான் ரொம்ப தைரியமா சொல்றேன், நான் ஆர்டினரி மேன் மிக எக்ஸ்ட்ராடனரி இருக்கேன். ஒரு சாதாரண மனிதன் மிகப்பெரிய மனிதனாக வளர அப்படி என்றால் அது கண்டிப்பா யோசிக்க முடியும். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு
சங்கன்னு தெரியுது, காளிப்பட்டு தெரியுது, என்ன சங்கம் தெரியுது, எல்லாரும் தெரியுது. தேனி இருக்கிற அழகசாமியும் தெரியுது, அறந்தாங்கியில் இருக்கக்கூடிய உண்மையிலே தர்ஷாபுரத்தை தெரியுது, திருச்சியில் இருக்கக்கூடிய ஆர்கேஷ் பணியை தெரியுது. யோசிச்சு பாருங்க சார், நியூக்ளியர் ஃபேமிலியா மாறிட்டு இருக்கிற இந்த காலத்துல மிகப்பெரிய ஆளுநரை போல மிகப்பெரிய ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக பார்க்கிறோம். ப்ளீஸ் அப்ரிஷியேட். எது தேவையோ அதை கிடைக்கிறது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், கார்த்திக் பேச ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு புரியும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 5 முன்னாள் ஆள் இருக்கிறார். பிடிஜி சண்முகசுந்தர் இருக்காருங்க, பிடிஜி சுக்கலி இருக்கிறாரு, பிடிஜி ராஜகோசாமி, பிடிஜி தேக்கு. ப்ளீஸ் அப்ரிஷியேட் ஆல் கிளாஸ். இந்த சங்கம் எழுதுறதுல 2 பேர் மிக முக்கியமானவர்களை தமிழகத்திற்கு மட்டுமல்ல ரோட்ரிக்கு தந்திருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு இந்த வார்த்தை சொன்னேன். தமிழகத்தின் நீல அகமை மட்டுமல்ல, இந்தியாவின் நீல அகமை மட்டுமல்ல, ரோட்ரியின் நீல அகமை அடக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு மனிதரை இந்த கருத்து தந்திருக்கிறது. ஒரு சிறந்த பாஸ் டைரக்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில நேரங்கள் அதை பார்க்கிறோம். 2001 சார் மறந்துட்டாருன்னு தெரியல, எவ்வளவு நீக்கலை. 2001 நான் ரோட்ராக் பிரசிடென்ட். அவர் லான்சர் வந்து என்னுடைய டிஹெச்எல் கேம்பஸ்ல வந்து ஒரு நிகழ்வுக்காக கூப்பிட்டுருக்கோம். நீங்களா தெரியுமா தெரியல, ரோட்ரி கவர்னர் வந்து அவ்வளவு சீக்கிரம் ரோட்ராக் அவ்வளவு தூரம் வரமாட்டார். அவர் ரோட்ராக் பிரசிடென்ட் 2000-2001 90 to 90 நான் சார்ட்டர் செக்ரட்டரி. ஆனா 8 வருஷம் கழிச்சு 7 வருஷம் கழிச்சு என்னோட பிரசிடென்ட் போயிட்டு. அப்போ ஒரு லான்சர் வந்திருந்தாரு. முடிச்சு புதுக்கோட்டை எப்படி போகணுமா நீங்க நானும் அப்புறம் டிராவல் பண்ணி திருச்சியோட வேண்டுமெண்ட் வரைக்கும் 2001ல ரோட்ராக் பிரசிடென்ட், 2025ல ரோட்ரி டைரக்டர். இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் ரோட்ரி. சார் ரிலவன்ஸ் தெரியுமா சார்? எனக்கு அவர் தான் பிரசிடென்சி பார்த்தாரு, அவர் தான் எனக்கு டிஆர்ஆரா பதவி பிரமாணம் பண்ணாரு. நான் டிஜி எடுக்கிறப்போ அவர் தான் வந்து நின்னாரு. இன்னைக்கு டிரெக்டர் இருக்கிற அப்படின்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃபேமிலி வாட் வி ஹேவ். எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய மாவட்டத்தில் மட்டுமல்ல, இருக்கிற 5 மாவட்டங்களில் 4வது வருஷமே தைரியமா ஒரு பேப்பர் போட்டு ஆமா கவர்னர் நிக்கிறதுக்கு ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் தான் நடக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் லீட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அடுத்து இப்போ லீட் நடக்குது. அந்த லீட் எனக்கு லீடர்ஷிப் கொடுத்தது யாருமே இல்லை, உங்களுடைய பேர் ராஜேந்திரன், பாசிகவர் ராஜேந்திரன், என்னுடைய பாதவர். ப்ளீஸ் அப்ரிஷியேட். இருக்கக்கூடிய பாக்குறேன் அப்படின்னா அண்ணன் அடிக்கடி ஒரு வாரத்தில் வளர்ச்சிவரை மருந்துவர். நான் வேற மாதிரி பாக்குறேன். அன்பை அள்ளி தெளிக்கக்கூடிய ஒரு மனிதனாக தான் கருது பாக்குறேன். ஏன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது சார். உண்மையில் ஒரு லீடர்ஷிப் கூட நுழையும்போது உங்களுக்கு என்ன பெருசா தேவைப்படும் போது அப்படின்னா, எனக்கு கவர்னர் கார்த்திக் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனுஷன் என்ன ஒரு 10 நிமிஷம் பேசுறது 15 நிமிஷம் பேசினாரு. ஆனா சொல்ல இந்த விஷயம் என்னன்னா, ரோட்ரி மாவட்ட உபயம் எவ்வளவு அழகா டிராவல் பண்ணுச்சு. 1500 சேர்த்து இந்த எழுதல். நான் தைரியமா சொல்றேன், we need more hands. நல்ல விஷயங்களை செய்வதற்கான நலன்களை இந்த உலகம் தேடிக்கொண்டே இருக்கிறது. ப்ளீஸ் அப்ரிஷியேட் டிசி. நான் ரொம்ப தைரியமா சொல்றேன், வரக்கூடிய காலகட்டத்தில் தனக்கு மட்டும் தன்னுடைய வாழ்வை பார்க்காமல், இந்த வாழ்க்கை சொல்லுங்க, எவ்வளவு தன்னுடைய குடும்பத்தை உலகமாக பார்க்காமல் இந்த உலகத்தை குடும்பமாக பார்க்கின்றானோ இந்த உலகம் சரி. அதுதான் ரோட்ரி பண்ணது. ரோட்ரியோட விஷயம் சேர்த்து அழகா together we unite, take action, create lasting change across the globe and in your community yourself. நீடித்த நிலையான மாற்றத்தை இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் மட்டுமல்ல, உங்களுக்குள்ளும் ஏற்படுத்தும். நான் ரொம்ப தைரியமா சொல்றேன், எப்பொழுதெல்லாம் பொறுப்பெடுக்கிறீங்களோ நீ உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த தெரியாது, சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த தெரியாது. ஆனா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம். நான் ஒரு 16 வயசுல இருந்த வார்த்தை the dare to change. மாற்றத்திற்கு வாக்கள். மாற்றத்திற்கு என்ன அர்த்தம்? The bigger change you want to see in the world. இந்த உலகத்தில் என்ன மாற்றம் காண விரும்புகிறாயோ அந்த மாற்றமாக மாறிவிடு. காந்தியோட வேர்ட். ஒரு கேட்ட சார் the dare to change என்ன சொல்றது? dare to change வந்து காந்திக்கு ஆப்போசிட் என்ன ஒருத்தர். அவர் பேர் என்ன அப்படின்னா வின்சென்ட் சர்ச்சில். வேர்ல்ட் வார் நடக்குது. அந்த வேர்ல்ட் வார்ல இங்கிலாந்து கீழே உடைஞ்சு விடும். அப்ப அவர் அட்ரஸ் சொல்றாரு, let us shape the building will shape us. நாம் இந்த கட்டடத்தை கட்டி எழுப்புவோம், இந்த கட்டடம் நம்மை கட்டும் அப்படின்னு. எப்பொழுதெல்லாம் உடைஞ்சு கீழே விழுறோமோ அங்க ஒரு லீடர் வருவாங்க. That is what I need in the 75 years. 19
1947 independence நான் பிறந்தது 1975 50வது கோல்டன் செலிப்ரேஷன் பண்றப்ப இது ஒரு பிளாட்டினம் ரொம்ப தெளிவா சொல்றேன் எனக்கு கோல்டன் பிளாட்டினம் நான் டைமண்ட் படுத்து ஏறி போவீங்க நான் பிளாட்டினம் பண்ணி இப்போ அது செஞ்சுரி இருக்கீங்க எல்லாத்தையும் பார்க்க முடியும் நம்ம எப்போதையும் கொடுக்க மாட்டாரு ப்ளீஸ் அப்ரிஷியேட் சார் மாற்றத்தை ஏற்படுத்த முழுது ஒரு தலைவர் கிட்ட தேவைப்படுது அப்படின்னா ரோச்சில் இருக்கு அழகான கோர்வேலை அஞ்சேரி கோர்வேலை ஃபெலோஷிப் கீழே ஆரம்பிக்கிறீங்க இங்கே திடீர்னு அண்ணன் பேச அழகா சொன்ன ராஜன் 400 பேரை தாண்டி இதுக்கு மேல பிபிஐ குடும்பம் தேவைப்படாது ஒரு 400 குடும்பம்னா 800 பேர் உட்கார முடியும் எனக்கு பிஏபிஏ குடும்பம் சொல்ல முடியும் கீழே ஃபெலோஷிப் இனம் நிறம் மொழி மதம் பார்க்காமல் ரோச்சி என்ற ஒற்றை வார்த்தையில் நடக்க முடியும் இரண்டாவது சாருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது இந்த நட்பு ஒன்று போதுமானது இன்னைக்கு சரியான நட்பு கிடைக்க முடியும் நான் சொல்றேன் ரோட்டரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு மாறி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா மாறுங்க இது ஒன் டெஸ்ட் அதே சார் ரோட்டரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கொஞ்சோண்டு இந்த ரோட்ரில பாலிடிக்ஸ் இருக்கிறது மாதிரி தெரியும் ஒரு சின்ன சேஞ்ச் எடுத்துட்டா நீங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா மாறிட்டீங்கன்னா ஐ திங்க் பிகம் ஹியூஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் காரணம் அப்படின்னா ஒரு நேரத்துல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல பாதி விட்டுரும் மூன்றாவது நான் சொல்ற ஃபர்ஸ்ட் ஃபெலோஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது சர்வீஸ் பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க ஆரம்பிக்கும் ஆம்புலன்ஸ் ஆரம்பிச்சு நீங்க மயக்கம் கிடைக்கிறார் நான் சொல்றேன் எத்தனை குழந்தைகளுக்கு நீங்க வந்து கல்வி கற்க கிடைப்பீங்க ப்ளீஸ் அப்ரிஷியேட் சிலருக்கு யாருக்காவது தோணும் நான் என்ன போய் பண்ணிட போறேன் சார் என்னமோ ஒன்று பண்ணணும் அது பக்கத்தில் நில்லுங்க சார் நல்ல விஷயங்கள் பண்ணுவதற்கு நீங்க வேட்டியை படிச்சு கிடைக்க வேண்டிய தேவையில்லை நல்லா நடக்கிற இடத்துல போய் நீங்க நின்னாலும் ஒரு கிடையாது The problem is telling today, the உலகத்தில் நல்ல விஷயம் நடப்பதற்கு என்டாஸ்மெண்ட் கூட ஆகுது இந்த என்டாஸ்மெண்ட் நீ ரோட்டில் கேட்கணும் ரோட்டில் உட்கார அதிகம் பண்றீங்க கரூர் எக்ஸிடி பண்றாங்க கரூர் ஏஜஸ் பண்றாங்க இனி கார்த்திக் பண்றாரு நாளைக்கு ஆர்பிஎஸ் பணி பண்ணுவாரு நாளைக்கு கண்டிப்பா மீனா பண்ணுவோம் ப்ளீஸ் அப்ரிஷியேட் ஆர்பிஎஸ் பணி அப்ப ஏதோ ஒரு ஒற்றை நாளையில் என்ன வரணும் சர்வீஸ் பற்றி பேசணும்னு தோணும் 36,500 உங்களுக்கு ஒரு ரேட் 36,500 29,200 மில்லியன் டாலர் பில்லியன் டாலர் பேசுற காலத்துல ஏன் 36,500 ஏன் 29,200 36,500 கம்ப்ளீட் இயர்ஸ் 100 into 365 100 வருஷம் வாழணும்னா 36,500 நாட்கள் மட்டுமே வாழ முடியும் லட்சத்துல பேசுறது பொசுக்குன்னு யாராவது 50 கிராஸ் பண்ணிட்டா 25,000 முடிச்சு 10,000 நாள் தான் இருக்கிறது 10,000 வாழலாம் இது என்ன சார் அர்த்தம் இட்ஸ் நாட் a question of how long you live how well you live எத்தனை காலம் வாழ்வது முக்கியம் இல்ல எப்படி வாழ்வது என்பது மிக முக்கியம் you have an internal life it's called your personal life please take care of your personal life you have the most important life called professional life please take care of profession the most important is complete private environment social life பாருங்க சார் என்னோட வீடு நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறேன் அந்த நொடி peace காணும் the peace starts from your life என் குடும்பம் மட்டுமல்ல அடுத்து நல்லா கிடைக்கும் இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம் நல்ல லீடர் இந்த உலகத்துல கிடைக்கல இதான் முக்கியமான உண்மை நான் அவங்க கேட்டுக்கிறது கலாமுக்கு பிறகு காந்திக்கு பிறகு காமராஜர் நல்ல ஆட்கள் கிடைக்கல அர்த்தம் அப்ப என்ன சார் வேணும் நல்ல லீடர்ஸ் நல்ல லீடர் கிடைப்பாங்க attitude essential attitude உடைய மனோபாவம் இந்த வாழ்க்கை உயரத்துக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்ப சர்வீஸ் எப்படி முக்கியமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோட்டில் கரூர்ல நீங்க பண்ற ஒவ்வொரு சர்வீஸுமே முக்கியமானது ஒரு ஸ்டார்டிங் ஒரு வர்ச்சுவல் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா ப்ளீஸ் டெல் யுவர் அசோசியேஷன் நீ வளர்ந்ததை கேட்கிற முதல் கேள்வி எங்க படிச்ச கேட்போம் அடுத்து என்ன சம்பளம் வாங்குறேன்னு கேட்போம் அடுத்து யாரை கல்யாணம் பண்ணி கேட்போம் அடுத்து எங்க இருந்துச்சு கேட்போம் அப்ப ஒரு அசோசியேஷன் எவ்ரிதிங் மேட்டர்ஸ் நான் சொல்றேன் யாரெல்லாம் ரோட்டரி கிளப் ஆஃப் கரூர் அசோசியேட் பண்ணாங்களோ அவங்க லைஃப் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும் ப்ளீஸ் அப்ரிஷியேட் எங்க சேரோ அது ப்ரோசஸ் இருக்கும் அதனால சொல்றேன் நல்ல நண்பரை சேர அப்படின்ட்டு பேச செய்ய போய் ஒரு முகத்தில் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சு சொல்றாங்க நல்ல நண்பர்களை கண்டிப்பாக இந்த ரோட்ல ஒருத்தர் சேரணும் ஒரு வேர்டு முக்கியமான வேர்டு இருந்தது என்னன்னா கமிட்மெண்ட் ஒரு வார்த்தை மிக முக்கியமான முத்துமணிக்கு என்ன தோணும் அப்படின்னா எனக்கு 70வது வருஷம் இந்த 70வது வருஷத்துல என்ன பண்ண போறேன் வந்து போறேன்னா இது ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்து போறோம் பாஸ்கர் சார் இந்த வார்த்தை முடியும் வந்து சும்மா போவாங்க எந்த இடத்தில் சென்றாலும் நீங்கள் இருப்பதற்கான பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணுவோம் ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டிய தேவையில்லை சார் இல்ல செய்ய வேண்டிய இடம் மைனூட் சேஞ்ச் ஜப்பான்ல ஒரு வேர்டு இட்ஸ் கால்ட் கெய்சன் ஒரு வார்த்தை
There's a continuous improvement. இந்த உலகத்தில் யாரை பார்த்து நீங்க பொறாமைப்பட வேண்டாம். யாரை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம். ஒரே ஒருத்தர் பார்த்து பொறாமைப்படும். Yes sir, that's you. You versus you is all that there will be more life sir. You must know about yourself now. அதனால தான் சாக்ரட்டிஸ் சொல்றாரு know yourself அப்படின்னு சொல்றாரு. கேஸ் என்ன சொல்றது? continuous improvement வேணுது. ரோஜில ஒரு இன்சிடென்ட் அடுத்த இன்ச் போக முடியுமா அப்படின்னா அழகா அர்ஜுனன் கரு அங்கமங்களாக முன்னேறும் வாழ்க்கை இருக்கு தெரியுமா? என்ன சார் அங்கமங்களாக? ஒரு மகாபாரத யுத்தம், அந்த யுத்தத்துல எப்பொழுது உங்களுக்கு தெரியும் 2 கேரக்டர் இருக்கும். அந்த 2 கேரக்டர், ஒரு கேரக்டர் அர்ஜுனன், ஒரு கேரக்டர் கர்ணன். நடுவில் ஒரு கேரக்டர் போயிட்டு கேரக்டர் பேர் வந்து கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அர்ஜுனனை கையில வச்சுப்பான், ஆனா கர்ணனை அதிகமாக போடுவான். ஏன்னா கிருஷ்ணனுக்கு உண்மையிலே என்ன தெரியும் அப்படின்னா கர்ணன் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் அர்ஜுனன் தெரியும். அவர் டெய்லி ரிவ்யூல ஒரு நாள் ரிவ்யூல சொல்றான், இன்னைக்கு நீ பார்த்தாயா கர்ணன் அரை இடத்துல முன்னே வந்தாருன்னு சொன்னான். அர்ஜுனன் சொல்லுதோ இந்த ஆள் நமக்கு தேர்வு வருவான், தேர்வு ஒரு எப்ப பார்த்தாலும் கர்ணனை போடுறான். இதே குழப்பமா வச்சு திரும்பி சொல்லுங்க அப்படின்னா இல்ல இல்ல இன்னைக்கு ஈவினிங் ரிவ்யூல மனசுல படுறது என்னன்னா அழகா கர்ணன் அரை இடத்துல நம்ம நோக்கி முன்னே வந்தான், அவன் மிகச்சிறந்த வெள்ளாளன்னு சொல்றான். திரும்பி என்ன ரீசன் கேட்க சொல்றான், நீ வைத்திருக்கக்கூடிய இந்த தேர் இந்திரன் கொடுத்த தேர். சோ இந்திரனுடைய வலிமை நமக்கு தெரியும். மேல இருக்க தேர், மேல இருக்க கொடி அன்பனுடைய வலிமையில் இருக்க கொடி, அன்பனுடைய வலிமையும் தெரியும். இந்த உலகத்தை வச்சிருக்க காண்டிகள் இருக்குல்ல, யாரும் தூக்கிடவே முடியாது, அதோட வலிமையும் தெரியும். இந்த மூணையும் தாண்டி அடியே நான் தான் இந்த தேரை செலுத்துறேன், என்னுடைய வலிமையும் உனக்கு தெரியும். இப்ப என்னுடைய வலிமை, உன்னுடைய காந்தியத்துடைய வலிமை, உன்னுடைய தனிப்பட்ட மனிதனுடைய வலிமை, அனுமனுடைய வலிமை, தேவேந்திரனுடைய வலிமை எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷன் முன்னாடி வந்தா அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா இருப்பான். நல்ல லெட்டஸ் அப்ரிஷியேட் கர்ணன் அப்படின்னு சொன்னான். உங்களுடைய சொல்ற எந்த விதமான காலமே இருந்தாலும் எந்த ஒரு தலைவரும் அரை நன்றாக முன்னேறப்படும். நான் சொல்றேன் உண்மையில் புத்தகம் அரை நாள் முன்னே போறாது நிகழ்ச்சி சார் ஏதாவது செய்யாம இருக்கு செஞ்சுட்டே இருக்காரு. எனக்கு என்ன சார் ஜெயபாலன் ஒரே சந்தோஷம் தான். அவர் சொல்லுவாங்க கலெக்ஷன் அப்படின்னா எங்களுக்கு கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க முடியல வர சார். இன்னைக்கு அந்த எனர்ஜி இருக்கு சார். வாசல் பேர் வந்துருக்காரு, எம்ஜிஆர் வந்துருக்காரு. ப்ளீஸ் அப்ரிஷியேட் ஆல் தி பாசிட்டிவ். இங்க வந்தா நான் இதை சார் கிரெடிட் பண்ணணும். நான் பேசுறது முக்கியமா இருக்கு. இவங்களுக்கு என்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னா எமோஷன் இன்னும் அழகா சந்தோஷப்பட்டிருக்காரு. எந்த இடத்துக்கு சென்றாலும் எடுத்து செல்வதற்கு சில கண்டென்ட் இருக்குங்கிற நம்பிக்கையோட போகணும். அப்ப லீடருக்கு என்ன சார் தேவை அப்படின்னா லீடருக்கு அந்த இடத்தை புரிஞ்சுக்கிறது தெரியும். இது ஏதோ வருஷம் கருவுனா 40 தைரியமா ரெக்வஸ்ட் வச்சுக்கணும். இன்னும் மிக முக்கியமான சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் இந்த சமூகத்தை ஒரு ப்ராஜெக்ட் ரோட்டில் கரு பண்ணணும் நான் நம்புறேன். ஆமா சொல்ல கைதறி ஆளாக கேட்குவாரு என்ன சார் புள்ளியா இல்ல பண்ணணும் சார் அதிகம் நம்மளா பண்ண யாரும் பண்ணவே மாறாது. ஏன் அப்படின்னா சிலர் தோணும் நான் நல்லா பண்ணிட்டேனே அப்படின்னு தோணும். இல்ல நான் நல்லா பண்ணிட்டோம் 15 கொடுத்தோம் 60 கோடி கொடுத்தோம். இல்ல தர்மனை காட்டு இந்த உலகத்தில் மிகச்சிறந்த நன்மை. தர்மனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்குதுன்னா நான் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய நானும் தர்மத்துக்கு சிறந்தவன் சொல்றேன். அவருக்கு சின்ன வருத்தம் விஷயத்துக்கு ஆனவங்க கதை சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போன இடம் வந்து பரலோகம். அங்க சிஸ்டமேட்டிக்கா நடந்துட்டே இருக்கு. ஒரு 3 days டூர். அந்த டூரோட எண்ட்ல தர்மர் போய் பரலோகத்தை பார்த்த சீஃப் பேசுனாங்க. எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், எங்க ஊர்ல கேட்டு இருப்பாங்க டெய்லி வீட்டுக்கு ஆள் வந்துடுவாங்க, நான் ஏதாவது கொடுத்துட்டே இருப்பேன். ஆனா இந்த ஊர்ல எதுவுமே இல்லை, நீங்க சிஸ்டமேட்டிக்கா நடந்துருக்கு, நீ எதுவுமே கொடுக்கறது இல்லையே. அப்போ பொறுமையா அமைதியா ஒரு பதில் சொன்னாங்க, இந்த ஊர்ல எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறதுல கிடைச்சிட்டு இருக்கிற இது செய்ய வேண்டியதே இல்லை. உங்க ஊர்ல இருந்து ஒழுங்கா செய்யறவங்க செய்யலாம். தர்மனுக்கு கிடைக்கிற ஆரஞ்ச மாதிரி இருக்கு. நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்ப செய்ய வேண்டியது கூட உத்தமன் இந்த பாயிண்ட். The president nominee of Rohit Karu இங்க இருக்கிற சீனியர் மோஸ்ட் பிரசிடென்ட் எல்லாரும் சேர்ந்து இன்னும் மாவட்ட நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல கரூருக்கு அதிகமான விஷயங்கள் கொண்டு வாங்க. தாழ்மையான வேண்டும். ஏன்னா அதுதான் நீங்க எதிர்பார்க்கணும். ரோஜி என்பது என்னை பொறுத்த மட்டும் மிகச்சிறந்த ஒரு ஊடல். இந்த தளத்துக்கு பயன்படுத்துறது ரொம்ப அழகா வளர்ந்துட்டே வர. இன்னைக்கு ஒரு அருமையான போலியோ டே. இந்த போலியோ ஒரு மனிதனை முக்கியமாக மாற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் கேள்விப்பட்டீங்க இருந்தாலும் சொல்ல ஆசை. போலியோ எப்படி இருக்குன்னா அந்த காலத்துல பெரிய செலிபிரேஷன் திருவிழாவா இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தாரு, காலையில 6 மணிக்கு ஆரம்பிக்கும்,
மணிக்கு 4 இட்லி கொடுப்பாங்க. 9 வில்லேஜ் முடிக்கணும். 11 to 1 வில்லேஜ் முடிக்கணும். முடிச்ச பிறகு நீங்க முக்கியமா ரோட்டி கிளப் திருச்சிராப்பள்ளி ஸ்பான்சரிங் நான்வெஜ் பிரியாணி போடுவோம். கதை புரிஞ்சிச்சு சார்? 6 to 8 8 மணிக்குள்ள 4 இட்லி கிடைக்கும். 9 to 1 வில்லேஜ், 11 to 1 வில்லேஜ், 1 மணிக்கு நான்வெஜ் பிரியாணி. இந்த நான்வெஜ் பிரியாணிக்காக ரோட்ல பல பேர் இருக்கும். என் ஃப்ரெண்டு 6 to 8 முடிச்சா 4 இட்லி சாப்பிட்டா, 9 to 1 வில்லேஜ் முடிச்சா, 11 மணிக்கு கடைசி வில்லேஜ் போனா ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் ரோடு வரப்பு நடக்க சொன்னாங்க. வரப்பு நடந்தா பக்கத்துல அந்த செல்ஃப் கேர் அம்மாவோட இருந்துச்சு. போய் நின்னா 2வது சர்ப்ரைஸ் அந்த சைடு தொண்டாமன்பட்டி வில்லேஜுக்கு நிற்கிறாங்க. அங்கே ஒரு 150 குழந்தைங்களுக்கு போடணும். அந்த காரணத்துக்கு எல்லாம் நடுவில் ஃபுல்லாக தண்ணி. அதாவது அந்த அம்மா இருந்துச்சு, நான் சொன்னது வேர்ல்டு போயிட்டு நேஷனல் இம்யூனைசேஷன் இந்த அம்மா சொல்லிச்சு, இந்த அம்மா தர்மபுரம் பாஸ்டர் வந்து போறேன், நீ போய் இப்படிதான் போயிட்டு போடலாம் போட்டு வந்துச்சு. நம்ம கோயிலுக்கு சின்ன பயம் போறது வந்து பிரான்ச் கேரக்டர் காவேரி உள்ளார முதல்ல இருக்குமா பாம்பு இருக்குமான்னு தெரியாது. ஆனா அங்க உள்ளார குழந்தைங்களை பார்த்தா என்ன தர்மபுரம் தலையில வச்சுட்டு கழுத்து வாரத்தில் கிராஸ் பண்ணி போயிட்டோம். போய் அந்த பிள்ளைகள்லாம் போட்டு கொஞ்சம் வர காப்பி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து படிக்கிறப்போ ஒரு தூக்கம் வரும். இது நியாயமா இல்லையே? அது எப்படி இந்த குழந்தைங்க படிக்கும்? நேரா போனா அடுத்த நாள் காலையில அரக்கை சட்டப்பட்ட ராஜாராமன், அவர் பேர் அரக்கை ராஜாராமன், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், நேரா போய் சார் இப்படி ஒரு ஊர் இருக்கு சார் சிட்டிசன் மாதிரி, நீங்க வந்து பாக்குறீங்களா? சொன்ன முதல் வார்த்தை இப்போ ஞாபகம் இருக்கு. திருச்சி இஸ் வெல் டெவலப்ட் பிளேஸ், தட் டு நேபர் வில்லேஜ். வாய்ப்பே இல்லை பாருங்க. இல்ல சார் உண்மையிலே இருக்கு சார், துண்டிச்சு கிடக்கு சார். அம்பாசிடர் ரெட் சைடு அவரு டிஆர்ஓ ஒரு 4 அம்பாசிடர் இறங்குது. திருப்பி சி நம்பர் 2 கலெக்டர் நடக்கிறாரு. அதே வரப்புல போய் இருக்கிறாரு, பாக்குறாரு, மோசமா இருக்குது. ஓ உண்மையிலேயே இது துண்டிக்கப்பட்டது. நம்புங்க, அடுத்த 3 மாசம் பிரிட்ஜ் போடப்பட்டது, ஒரே ஒரு ஓவர் டேங்க் கட்டாங்க, சின்ன ஸ்கூல் பண்ணாங்க, லைப்ரரி கட்டாங்க, எல்லாமே இந்த வில்லேஜ் கிடைச்சது. ப்ளீஸ் அப்ரிஷியேட். கிளைமாக்ஸ் ஒரு முடியல. அதோட திறப்பு விழாவை எல்லாரும் பண்ணாங்க. திறப்பு விழாவில் கொடுத்துருப்பாங்க. யாருன்னா ஒரு 3 காலர், ரோட்ராக் காலர், ரோஜி காலர், டிஆர்ஆர் காலர் தான். இந்த பையனுக்கு கடைசியாக செஞ்ச பையன் கடைசியில் படிச்சார். இந்த பையனுக்கு 3 காலருக்கு யாரு? ரோட்ராக் பிரசிடென்ட் வந்து ரோட்ராக் காலர் போடுவார். அவருடைய ஹெட் வந்து டிஆர்ஆர். இந்த ரோட்டி பிரசிடென்ட் வந்து ரோட்டி தான் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு யார் சார் ஹெட்? அப்ப யாரு அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை. இப்போ அப்படி 1992 மிஸ்டர் பஞ்சுவாரி ராஜாராமன் நம்புறேன். இந்த பையன் முதல்ல கேள்வி இருக்கலாம், இதுக்கு மேல ஏதாவது பொறுப்பு இருக்கா? ஆமாங்க, டேரக்டர் பொறுப்பு இருக்கு. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த பையன் இன்னைக்கு நம்ம நினைக்கிறேன், நான் தான் அந்த பையன் தான் ஒரு சின்ன பவர். எங்கேயாவது ஒரு இடத்துல இன்னைக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ஏன் அரசியல் போகக்கூடாது, நம்ம ஏன் சிறந்த தலைவராக கூடாது, நம்ம ஏன் சிறந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது தோணும். அந்த ரோஜி தான் அது கொடுத்தது, அதுக்கான எனர்ஜி, அதுக்கான வழி எல்லாமே கொடுத்தது. இப்போ நம்ம எந்த அளவுக்கு இதை விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. எல்லா இடத்துலையும் லவ் யூர் ஜாப், லவ் யூர் லைஃப், லவ் யூர் ஃபேமிலி. சார் இந்த ரோஜி உங்களுக்கு அனைத்து பண்ண வேண்டிய மாதிரி செய்ய ஒரே விஷயம், ப்ளீஸ் சரண்டர் யுவர் செல்ஃப். நீ எடுக்கிற 1 வருஷத்துக்கு ரொம்ப நியாயமாக எந்த விஷயத்தை எடுத்தாலும் நல்லா பண்ணிட்டு போதுமானது. இது 19 நிமிஷம் முடிஞ்சிச்சு. I want to close with a simple word. ரோஜி என்பது ஆக சிறந்த தளம். இந்த தளத்துல நீங்க நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எடுக்கிற எல்லா பொறுப்புகளிலும் நியாயமாக நான் சில விஷயங்களை செய்துவிட்டே செல்லுகின்ற அன்பை விதைக்க அன்பை விதைக்கப்பட்டத்தில் அறவரம் அன்பு மரம் விதைக்கப்பட்டத்தில் அமைவதற்கு முருகானந்த பேராளத்தோடு அவை வாழ்கின்றேன். நன்றி, வணக்கம். மாற்றமிக்க பன்னாட்டு ரோட்டரி சமயம் அவர்களின் ஆலோசனைகள் மற்றும் வழிமுறைகளுக்கு மாவட்டம் 3000 அமைதியான ஆனால் குறிப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஆளுநர் கொடையர் ஜே கார்த்திக் அவர்களின் வருகைக்கும் வாழ்த்துக்களுக்கும் மாவட்டம் பன்னாட்டு ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் இயக்குனர் அவர்களின் மேலான ஆலோசனைப்படியும் வழிகாட்டுதலின்படியும் கரூர் ரோட்டரி சங்கம் 70 ஆண்டுகளையும் கடந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பல்வேறு பணிகளுக்கிடையேயும் எங்களுக்கு ஆலோசனைகளையும் வாழ்த்துக்களையும் வழங்கிய அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். கரூர் ரோட்டரி சங்கம் சிறப்பாக செயல்பட நல்ல ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 3000 மேலாள் ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். கரூர் ரோட்டரி சங்கத்தின் மகளார் புரியும்
3000 ஆளுநர் தேர்வு RVS மணியண்ணன் அவர்களுக்கு